திருச்சிற்றம்பலம். தென்னானுடைய சிவனி போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் காவாய் கனகத்திரளே போற்றி. அன்பர்களே, நாம் காலை அமர்வில் அறமும் அறத்தின் பயனான பக்தியும் பக்தியின் பயனாக தத்துவ ஞானமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒன்றினுடைய முதிர்ச்சி அடுத்ததில் கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி நாம் சிந்திக்கும் பொழுது அறம் செய்து செய்து முதிர்ச்சி அடைந்த காரணத்தினால் இறைவன் நம்மை பக்தி வகையில் உள்ள கூட்டிட்டு வந்து இறைவன் மீது பக்தியை செலுத்துவதற்கு அருள் செய்த இறைவன் அதனுடைய அடுத்த படியாக அவன் யார், நாம் யார், அவனுக்கும் நமக்கும் இருக்கிற தொடர்பு என்ன, நாம் அவனை அறிய முடியாதவாறு தடையாக இருப்பது எது, அந்த தடை நீங்குவதற்கான வழி என்ன, இவற்றையெல்லாம் தான் இந்த தத்துவ ஞானம் என்கிற நூலிலிருந்து நாம் சிந்திக்க போகிறோம். எனவே நாம் காலையில் பார்த்ததெல்லாம் ஒரு பொது வகையான ஒரு செய்தி தான். அதாவது இந்த வகுப்புக்குள்ளே போவதற்கு முன் ஒரு ஆயத்த பணி போல் நம்ம எப்படி சொல்லலாம்னா, இந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் ஒரு வார்ம் அப் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஓடுறதுக்கு முன்னாடி இப்படி கையும் காலையும் அப்படியே அடித்து இப்படி ஓடிக்கிட்டே இருக்க, ஓட மாட்டான், ஒரே இடத்துல நின்று தான் இருப்பான். ஆனால் கையை எப்படி வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஓடுவதற்கான ஆக்ஷன் மட்டும் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா. இப்போ ஐபிஎல் மேட்ச்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த பவுலர் பார்த்திங்கன்னா பந்து போடுறதுக்கு முன்னாடி கையை அப்படி சுற்றிக்கிட்டே இருப்பான். ஏன்னா அடுத்து தான் பந்து போட போகிறான்னு அர்த்தம் இல்லைங்களா. அந்த பக்கம் அப்படியே கேமரா இந்த பக்கம் திருப்புனா அடுத்து அவுட்டானு எவன் உள்ளே வரானோ பேட்டை வச்சுட்டு அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஏன், இந்த வார்ம் அப் பண்ணால் தான் உள்ளுக்குள்ளே களத்தில் நிற்க முடியும். அந்த மாதிரி இப்போ நம்ம காலையில் படித்த பூரா வார்ம் அப் தான். இப்போ தான் மெயின் சப்ஜெக்டுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இது ஒரு ஆயத்த பணி. நம்மளை ஒரு தத்துவ ஞானத்தை நம்ம கேட்க போகிறோம். இது உயர்ந்த ஒரு தத்துவ ஞானம். உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானங்கள் இருக்குன்னு. கிரேக்க தத்துவ ஞானம் ஒன்று இருக்கிறது, இன்னும் வேறு வேறு மொழிகளில் இருக்கிறது. எந்த மொழியிலும் இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பும் ஒரு வலிமையான ஒரு நிலையும் வேறு எங்குமே இல்லை. அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு அஸ்திவாரமாக அறம் இருக்கிறது, அதுக்கு மேலே பக்தி இருக்கிறது, அதற்கு மேலே தத்துவ ஞானம் நிற்கிது. மற்றவங்களாம் வெறும் தத்துவ ஞானத்தை மட்டும்தான் வச்சுருப்பான். அவன்கிட்ட அறமும் இருக்காது, பக்தியும் இருக்காது. வெறும் தத்துவ ஞானம் பேசி கொண்டு இருப்பாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய பொதுவாக சொல்லுகிற தத்துவ ஞானிகள் அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா அரிஸ்டாட்டில் அப்படின்னு ஒரு தத்துவ ஞானி இருக்கிறார் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. அந்த போல் கிரேக்க நாட்டினுடைய தத்துவ மேதைகள் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பட்டியல் போட்டிங்கன்னா தெரியும். மேலை நாட்டு தத்துவம் அப்படின்னு நிறைய சொல்லலாம். இவற்றையெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வைத்து கொள்ளுங்க. நம்ம நாட்டில் தோன்றிய ஞானிகள் சொன்ன தத்துவம், இந்த ரெண்டையும் எடுத்து பார்த்தா என்ன வேறுபாடு அப்படின்னு கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நுட்பம் உங்களுக்கு புலப்படும். நம்முடைய மண்ணில் தோன்றிய ஞானிகள் எதை சொன்னாங்களோ அந்த நெறியில் நின்று சொன்னார்கள். அவங்களுக்கெல்லாம் இல்லை, சொல்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்க. அவங்க அந்த நெறியில் நிற்கிறாங்களான்னு போய் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதை தான் கேட்கணும், என்ன பார்த்துட்டு இருக்கிறேன்னு கேட்பான். புரியுதா? நான் தத்துவம் சொல்லுவேன், அதை நீ கேளு. அதை விட்டு போட்டு எங்கிட்ட ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிற நீ அப்படி இருக்கிறியா அப்படியே இந்த கேள்வி என்கிட்ட பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுடைய நிலை. ஆனால் நம்ம நிலைப்பாடு அப்படி இல்லைங்க. நம்முடைய பெருமக்கள் எந்த நெறியில் நின்றார்களோ அந்த நெறியில் நின்று தான் அந்த தத்துவ ஞானத்தை நமக்கு தந்திருக்கிறார்கள். இவங்களிடத்தில் சொல்லும் செயலும் வேறுபாடு உடையது அல்ல, அவங்ககிட்ட சொல்லிலும் செயலிலும் வேறுபாடு இருக்கும். இதை நீங்கள் வரலாற்றை படித்து பார்த்து இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த தத்துவ ஞானத்தில் என்ன படிக்க போகிறோம், இதை நமக்கு மெய்கண்டார் தொடங்கி படிக்க போகிறோம். சரி, இந்த மரபு எப்படி தோற்றுவிக்கப்பட்டது, இந்த மரபு எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பு தெரிஞ்சுக்கலாம். பிறகு விரிவாக பின்னாடி பார்த்து கொள்ளலாம். முதல்ல
நமக்கு இந்த தத்துவ ஞானம் அப்படிங்கிற சித்தாந்த சாத்திரங்கள் மொத்தம் 14 நூல் இருக்கிறது. அதில் 2 நூல் மெய்கண்டார் காலத்துக்கு முற்பட்ட நூல்கள் என்று பெயர். ஒரு நூலுக்கு திரு உந்தியார் என்று பெயர், இன்னொரு நூலுக்கு திரு களிற்றுப்படியார் என்று பெயர். இந்த திருவுந்தியார் என்ற நூலை நமக்கு கொடுத்தவர் திருவியலூர் உயவந்த தேவநாயனார் என்று பெயர். திருவியலூர் உயவந்த தேவநாயனார் என்பவர் தான் நமக்கு திரு உந்தியார் என்ற நூலை கொடுத்தார். அவருக்கு ஒரு மாணவர் இருந்தார். அந்த மாணவர் பெயர் ஆளுடைய உயவந்த தேவநாயனார் என்று பெயர். அவர் நூல் எதுவும் செய்யலை. தன் குருநாதர் கொடுத்த நூலை தன் மாணாக்கருக்கு சொல்லி கொடுத்தார். அவர்கிட்ட மாணாக்கர்கள் படித்தாங்க. அதில் ஒரு மாணவர் இந்த நூலுக்கு உரை வடிவமாக ஒரு நூல் செய்தார். இந்த திருவுந்தியார் என்ற நூலுக்கு உரை செய்ய வந்தவர் ஒரு நூலாகவே செய்துட்டார். அந்த நூலுக்கு பெயர் தான் திருக்களிற்றுப்படியார் என்று பெயர். அப்போ திருவுந்தியார் என்ற நூல் முதல் நூல். அதன் வழிநூலாக வரக்கூடிய விரிநூலாக, அதற்கு விரிவுரை சொல்லுகிற வண்ணமாக அமைந்த நூல் களிற்றுப்படியார் என்று பெயர். திருக்களிற்றுப்படியார் என்று பெயர். இந்த நூலை நமக்கு கொடுத்தவர் திருக்கடவூர் உயவந்த தேவநாயனார். ரெண்டுமே திருமுறை தலம்தான். திருவியலூர் திருமுறை திருத்தலம், திருக்கடவூர் திருமுறை திருத்தலம். ஒரு இந்த சந்தான குறவர்களுக்கு ஒரு தொடர்பு பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு திருமுறை தலத்தோடு தொடர்பு இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இந்த திருவியலூர் என்பது திருவிடை மருதூருக்கு பக்கத்தில் திருந்து தேவன்குடின்னு ஒரு தலம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இருக்குது திருவியலூர் என்ற திருத்தலம். நீங்கள் கும்பகோணம் பகுதிக்கு போனீங்கன்னா கும்பகோணத்துலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் தொலைவில் திரு இடைமருதூர். திரு இடைமருதூர் நேர் மேற்கு நோக்கி சாலையில் வந்தீங்கன்னா ஒரு 6-7 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா திருவியலூர் வந்து சேரலாம். அதுதான் திருந்து நண்டு பூசித்த தலம் திருந்து தேவன்குடி என்று பெயர். அந்த கோயிலுக்கு நேர் பின்புறத்தில் இந்த திருவியலூர் என்ற தலம் அமைந்திருக்கிறது. இங்கே தான் அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த நூல் திரு உந்தியார். திருவாசகத்தில் ஒரு திருவுந்தியார் இருக்கிறது, அதுவும் திருவுந்தியார்னு தான் பேர். இதுவும் திருவுந்தியார் என்று பெயர். உந்தியார் அப்படிங்கிற சொல்ல அந்த நூலுக்கு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, உம்முடைய தீமைகள் பறந்து போகட்டும். தீ பற தீ பற உம்முடைய தீமைகள் பறந்து போகட்டும். அதுக்கு பேருக்கு அதனால் அந்த பெயரில் ஒவ்வொரு பாட்டையும் உந்தீவரனே அமையும். எப்படி திருவாசகத்தில் இருக்கிற அந்த உந்தியார் 3 வரிகளில் அமையப்பட்டிருக்கிறதோ அதே முறையில் தான் இதுவும் அமைந்திருக்கிறது. இந்த நூலும் அந்த அடிப்படையில் அமைந்திருக்கிறதுங்க. ரொம்ப 3 வரியில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நூல் அது. ஆனால் யோகத்தை பற்றிய குறிப்புகள், யோக நிட்டைகளை பற்றிய குறிப்புகள் அதற்குள்ளே கிடக்கிறது. அதனால் நமக்கு அது யோகம் அதிகம் பயின்றவர்களுக்கு அதில் சொல்லப்பட்ட செய்திகள் ரொம்ப நுட்பமான செய்திகள்லாம் கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு பாட்டு நீங்கள் ரொம்ப வியந்து பார்க்கக்கூடிய ஒரு பாட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திருமுறைகளும் சைவ சித்தாந்தமும் வேறு வேறு அல்ல. திருமுறைகளுடைய பிழிவு தான் சைவ சித்தாந்தம். இதை நீங்கள் முதல்ல ஆழமாக மனதில் வைத்துக்கொள்ளணும். திருமுறைகளின் பிழிவு தான் சைவ சித்தாந்தம் அப்படின்னு. அதற்கு ஒரு நல்ல சான்று இப்போ சொல்லக்கூடிய ஒரு பாட்டு. இந்த திருவுந்தியாரில் முதல் பாட்டு, அகலமாய் யாரும் அறிவறியது அப்பொருள், சகலமாய் வந்ததென்று உந்தீபர, தானாக தந்ததென்று உந்தீபர. 3 வரி. அகலமாய் யாரும் அறிவறியது அப்பொருள், சகலமாய் வந்ததென்று உந்தீபர, தானாக தந்ததென்று உந்தீபர. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, இறைவன் நம்முடைய அளவை
நமக்கு என்னென்ன அளவைகள் இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீட்டல் அளவை, நிறுத்தல் அளவை, முகத்தல் அளவைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. மீட்டரில் அளக்கலாம், கிலோகிராமில் அளக்கலாம், அல்லது இதில் இருக்கலாம் லிட்டரில் அளக்கலாம். இதை நமக்கு இருக்கிற அளவை கணக்கில் பார்க்குறோம். இந்த அளவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். அவனை எந்த அளவைகளாலும் அளந்து சொல்ல இயலாது. அப்போ அவன் யார்? அகன்று பறந்து நிற்கின்ற மேலான பொருள். அவன் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். எல்லைக்கு உட்பட்டவன் இல்லை, எல்லைகளுக்கு அப்பாற்பட்டவனாக நிற்கிறான். அப்படிப்பட்டவனை இந்த உயிர்கள் காண்பது அரிது. அகலமாய் யாரும் அறிவறியது அப்பொருள். அந்த பொருள் இருக்கிறதல்லவா, இது அந்த பரம்பொருள் பரம்பொருள் என்று சொல்லுகிறோமே, அந்த மேலான பொருள் எளிதில் எல்லாராலும் அறியப்படுகிற பொருள் அல்ல. இதுதான் முதலடி. ரெண்டாவது வரி சொன்னார், அப்படிப்பட்ட பொருள் நமக்காக வடிவம் தாங்கி இறங்கி வந்ததென்று உந்தீபர. சகலம் அப்படின்னா வடிவம்னு அர்த்தம். வடிவம் கடந்த பொருள், எல்லை கடந்த பொருள் நமக்காக என்ன செய்தது? இறங்கி வந்தது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த வானை கடந்து நிற்கின்ற இறைவன் அவன் எல்லை கடந்து நிற்கிறான். சரி, இப்போ எனக்காக என்ன பண்ணா? வானத்திலிருந்து இறங்கி வந்தாயா? வானத்தை கடந்து நிற்கிற இறைவன் எனக்கு அருள் செய்வதுக்கு என்ன பண்ணா? வானத்தை கடந்து கீழே இறங்கி வந்தார். எங்கேயா வந்தார்? நான் எங்கே இருந்தேன்னா அங்கேயே வந்தார். ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு, தம்பி நான் உனக்காத்தான் வந்திருக்கிறேன், கொஞ்சம் மேலே வா அப்படின்னு கூப்பிடல. நான் எங்கே கடந்தனோ அங்கேயே வந்துட்டான். நேராக வந்து நின்று என்னை பிடிச்சி, இங்கே வாடா, இங்கே கடற்கரையாடான்னு கையை பிடிச்சி தூக்கி, வா உன்னை மேலே தூக்குறேன் அப்படின்னு தூக்கி கொண்டு வந்து என்னை பிறப்புக்கு உட்படுத்தி என்னை இன்பத் துன்பங்களை நுகர வைத்து அனுபவிக்க வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக திருத்தி 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 நான் திருந்துற வரைக்கும் காத்திருந்து, திருந்தின பிறகு என்ன அவனோட சேர்த்தி வானை கடந்து கூட்டிகிட்டு போயிட்டான். இதுதான் முதல் 2 வரியில் இருக்கிற செய்தி. அகலமாய் யாரும் அறிவறியது அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தீவர. எப்படி வந்துச்சு? ஏன் வந்துச்சு? தான் ஆக தந்ததென்று உந்தீவர. அவனை போல நீயும் ஆக வேண்டும் என்று அவ்வாறு செய்தது. தானாக தந்ததென்று தான் ஆகுமாறு தந்தது. எது? அவன் வானை கடந்து நிற்கிறான், எல்லை கடந்து நிற்கிறான், இன்பமாகவே இருக்கிறவன். நான் அப்படி இல்லை, துன்பத்துக்குள்ளே கிடக்கிறேன், ஒரு எல்லைக்கு உட்பட்டு கிடக்கிறேன், நான் வேதனைக்குள்ளே கிடக்கிறேன். அப்படிப்பட்ட என்னை எடுத்து ஆண்டு அருள் செய்து என்னை மேலே 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 உயர்த்தி என்னை தன்போல் என்னை ஆக்கிட்டான். நானும் அவனோடு கலந்து இப்போ எல்லை கடந்தவனாக அவனோடு கலந்துட்டேன். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? அவன் எங்கே இருக்கிறானோ அங்கெல்லாம் இருக்கிறேன். ஏன்? அவனோடு இருப்பதுனால. இதான் இந்த 2 வரியில் அவர் சொல்லப்பட்ட செய்தி எதானுங்க. சரி, இதை அவன் செய்தது தான் ஆகுமாறு செய்தது அப்படின்னு சொல்லிட்டார். இதற்கு உரை சொல்ல வந்தவங்க இன்னொரு நயம் சொன்னாங்க. இந்த 3வது வரியை 2 வகையாக பொருள் எடுத்துட்டாங்க. இந்த அருள் நாம் கேட்டு இறங்கி வந்தானாயா? நான் வந்து குழிக்குள்ளே கிடக்கிறேன், அவன் ஆகாயத்தை கடந்து அந்த பக்கம் இருக்கிறான். இப்போ நான் குழிக்குள்ளே கிடக்கிறேன், எனக்கு என்ன தெரியுது? சாமி கடவுளே, என்னை யாருமே காப்பாற்ற மாட்டீங்களா? ஒருத்தருமே இல்லையா? யாராவது இருக்கீங்களா அப்படின்னு நான் சத்தம் போட்டு கதறி வாடி அழுது சோர்ந்து அப்படியே மயக்க போட்டு உளுந்து கிடந்தனா என்ன? சத்தமே போடலை, கேட்கவும் இல்லை. நான் எங்கே கிடக்கிறேன்? குழிக்குள்ளே இருக்கிறேன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்படி நான் என்னை மறந்து என்னை இழந்து நான் ஆணவம் என்கிற இருளில் கிடந்தபோது அவன் மேலேருந்து பார்க்குறான், ஐயையோ இந்த உயிர் இப்படி இருட்டுக்குள்ளே கிடக்குதே, இது அறிவு பொருளாயிற்றே, அறிவை இழந்து நிற்கிதே, இதுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சி அவன் என்ன பண்ணான்? மேலேருந்து இறங்கி வந்தான். இறங்கி வரும்போது நாம் கேட்டு இறங்கி வரவில்லை, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமான செய்தி தான்.
அவன் நம்மீது கொண்ட இரக்கம் என்பது அல்லது அவன் மீது கொண்ட கருணை என்பது நாம் ரெக்வெஸ்ட் கொடுத்த பிறகு வரல. சாமி என்னை காப்பாற்றுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ அப்படின்னு ஏதாவது கேட்டோமா என்ன? ஒன்றுத்தையும் கேட்கல. குழிக்குள்ளே அப்படியே கடந்தோம். அவனாக இறங்கி வந்தான், கையை பிடிச்சான், தூக்குனான், மேலே கொண்டு வந்தான், நம்மளை அழுக்கெல்லாம் கழுவுனான், சுத்தப்படுத்தினான். டேய் நீ நம்மாலியா அப்படின்னு கட்டி பிடிச்சி தூக்கிட்டு மேலே கொண்டு போயிட்டான். இப்போ எங்கே போயிட்டோம்? நாம் அவனோடு இருக்கிறோம். இந்த இடம் நான் அங்கே பெறுவது நான் வேண்டி எனக்கு கிடைக்கலைங்க, அவனாக வந்து கொடுத்தது. அப்போ தான் ஆகுமாறு தந்தது தானாக தந்தது. இந்த தானாக தந்ததுன்னு அர்த்தம் நான் கேட்காமலே கொடுத்தான்னு அர்த்தம். கேட்டு கொடுப்பதுக்கு பேர் கொடை இல்லைங்க, கேட்காமலே கொடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இறைவன் எனக்கு பிறவி என்கிற ஒன்றை நான் கேட்டு எனக்கு கொடுக்கவில்லை, நான் கேட்காமலே எனக்கு இந்த பிறவியை கொடுத்திருக்கிறான். எது? உய்வதற்கு வழி வேண்டும் என்று பிறவியை கொடுத்திருக்கிறான். இந்த பிறவியிலும் அவனுடைய கருணை என் மீது இருந்து கொண்டே இருக்கிறது. நான் உய்வதற்கான உதவியை ஒவ்வொரு நாளும் எனக்கு செய்து கொண்டே இருக்கிறான். அவன் செய்கிற உதவி என் அறிவுக்கு புலப்படவில்லை, என் கண்ணுக்கு எட்டவில்லையே அன்றி அவன் ஒரு நாளும் நமக்கு உதவி செய்வதை இன்று வரை நிறுத்தவே இல்லை. இதெல்லாம் நூலை படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ அந்த முதல் பாட்டில் சொல்லப்படுகிற செய்தி என்ன? நம்முடைய கண்ணுக்கும் கருத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கின்ற இறைவன் நாம் வணங்கும் வண்ணமாக உருவம் தாங்கி இறங்கி வருகிறான். அப்படி இறங்கி வருகிற அந்த இறைவன் ஏன் இறங்கி வந்தான் என்று கேள்வி கேட்பாயானால், நீயும் அவனைப் போல வடிவம் கடந்தவனாக ஆக வேண்டும் என்பதற்காக இறங்கி வந்தான். தன்னை போலவே நாமும் ஆக வேண்டும் என்று இறங்கி வந்தான். இறங்கி வந்தது நாம் கேட்டு இறங்கி வரவில்லை, அவனாகவே இறங்கி வந்தது, தானாகவே வந்தது, தான் ஆகுமாறு வந்தது, தானாக வந்தது. இப்படி ஒரு பாட்டு. இந்த நூல் எப்படி இருக்குன்னு சாம்பிள் தான் சொல்லியிருக்கிறேன், மீதி நீங்கள் தான் படித்து பார்த்துக்கணும். இப்படி ஒரு நூல் திருவுந்தியார் என்று நூல். இதற்கு உரை சொல்ல வந்தது தான் களிற்றுப்படியார். சரி, இப்போ திருமுறையின் பிழிவு தான் சைவ சித்தாந்தம் சொன்னமே. இப்போ இந்த பாட்டு போல் திருமுறையில் பாட்டு இருக்காயா அப்படின்னு நீங்கள் கேட்டால் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகுயில் சோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். இந்த பாட்டுக்கு என்ன பொருள் என்பதை சிந்தித்து பாருங்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன், உலகத்தில் இருக்கின்ற உயிர்கள் இறைவனை உணருவதற்கும் அவனை ஓதுதற்கும் அவன் கடந்து நிற்பதனால அரிது. இசிக்கொல்ட்டு அகலமாய் யாரும் அறிவறியது அப்பொருள். இது சேக்கிழார் வாக்கு. இது வெயலூர் உயவந்த தேவநாயனாருடைய வாக்கு. இவர் காலம் 12ஆம் நூற்றாண்டு. தோத்திரத்தில் இருக்குது, இது சாத்திரத்தில் இருக்குது. ரெண்டுக்கும் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசிக்கோட்டில் இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்த வரி சேக்கிழார் என்ன சொன்னார்? நிலவு உலாவிய நீர்மலி வேணியன், அதாவது வடிவம் கடந்த பெருமான், நினைவுக்கு அப்பாற்பட்டிருக்கிற இறைவன், சடை உடையவனாக, நிலவை தாங்கி நிற்பவனாக, கங்கையை சடையில் கொண்டவனாக ஒரு வடிவம் தாங்கி வந்து அம்பலம் என்கிற இடத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறான்னு சொன்னார். அதைத்தான் அவர் சொன்னார். வடிவம் கடந்த இறைவன் நம் மீது இரக்கம் கொண்ட காரணத்தினால வடிவம் தாங்கி வந்தான், சகலமாய் வந்ததென்று உந்தி வர. இப்போ நடராசர் ஏன் இங்கே ஆடிக்கிட்டு இருக்கிறாரு? நம்மை எல்லாம் உய்விக்க வேண்டும் என்பதற்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி உயிர்னா நம்ம என்ன பண்ணணும்? அவனுடைய மலர் சிலம்படியை வாழ்த்தணும், வணங்கணும். நீங்கள் அவனை வாழ்த்தி வணங்கினால் நாம் என்ன பெறலாம்? அவனை போல இன்பம் பெறலாம், அவனுடைய நிலையை பெறலாம், அவனோடு கலக்கலாம். இந்த வரியைத்தான்
அந்த 3 வரிகளில் சாத்திரம் கொடுத்திருக்கிறது. எனவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற பாட்டை எடுத்துக்கிட்டால் இசிக்கோல்ட்டு அப்படியே சித்தாந்த சாத்திரத்தை முதல் பாடல் அப்படியே பொருந்தும். இப்படி நிறைய பாட்டை நீங்கள் படிக்கும்போது உங்கள் காலத்தில் புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரம் நம்ம முயற்சி பண்ணி பார்க்கலாம். இது திருமுறையும் சைவ சித்தாந்தமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. அதனுடைய பிழிவு, அதனுடைய முதிர்ச்சி அப்படிங்கிற கருத்தில் பார்த்தோம். இன்னொரு பாட்டு இது திருமந்திரத்தில் இருக்கிறது. இதில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது அடிப்படையாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னே ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சித்தாந்த சாத்திரங்கள் 13ஆம் நூற்றாண்டில் மெய்கண்டாரால் தோற்றுவிக்கப்படுகிறது. அதான் அவருடைய தான் தலையாய நூலாக இருக்குது. அதுக்கு முன்னே 2 நூல்னு பார்த்துட்டோம். சரி, மெய்கண்டார் எப்படி நமக்கு கிடைத்தார்? இந்த வரலாற்றை பார்க்கும்போது ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கைலாயத்தில் இருக்கின்ற இறைவன் அவர் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய உயிர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக வேதம், ஆகமம் போன்ற நூல்களை எல்லாம் அருளி செய்தார். அதையெல்லாம் முனிவர்கள், யோகிகள் எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க, படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் பொழுது இந்த ஞானத்தினுடைய தொடர்ச்சியை உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படிங்கும் பொழுது அது எப்பவுமே நேர்முகமாக உணர்த்துதல்னு பேர். அதனால் சுவாமி என்ன பண்ணார், தனக்கு கீழே இருக்கக்கூடிய உயிர்களில் நல்ல பக்குவமாக இருக்கிற உயிர் யாருன்னு பார்த்தார். அவர் நந்தியம்பெருமான் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அந்த நந்தியம்பெருமானுக்கு சிவபெருமான் நேரடியாக உபதேசம் பண்ணார். உபதேசங்க காது வழியாக சொல்லப்படுவது. அப்படி நேராக உபதேசம் பண்ணார், மந்திரம் கொடுத்தார், உபதேசம் செய்தார். ஞான நூல்களை எல்லாம் அவருக்கு எளிதில் புரியுமாறு அருள்பாலித்தார். இவர் அவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டார், தெளிந்து நின்றார். இவர் என்ன பண்ணார், தனக்கு கீழ் இருக்கிற மாணாக்கர்களுக்கு உபதேசம் பண்ணார். அப்படி உபதேசம் பண்ணியதில் ஒரு 8 பேர் ரொம்ப முக்கியமான ஆட்கள். 8 பேர். அதில் ஒரு 4 பேர் நம்ம கோயிலெலாம் போய் பார்த்திங்கன்னா எல்லார் கண்ணுக்கு தெரியும். ஆலமர் செல்வர் என்கிற தட்சணாமூர்த்திக்கு கீழே உட்கார்ந்துருக்கிற 4 பேர் சனகாதி முனிவர்கள் என்று அவங்களுக்கு பேர். சனகர், சனந்தர், சனாதரர், சனற்குமாரர் என்று பேர். இந்த 4 பேருக்கு பேர் இது. சன என்ற சொல் 4 பேர்த்துக்கு தொடர்வதனால சன ஆதி முனிவர்கள், சனகாதி முனிவர்கள்னு பேர். சனகர், சனந்தர், சனாதரர், சனக்குமாரர். இந்த 4 பேரையும் சன என்ற சொல் 4 தொடக்கமாக இருக்குது. அதனால் சனகாதி முனிவர்கள் என்று அவங்களுக்கு பேர். இந்த 3 பேரோட சிவயோக மாமுனிகள் என்று ஒருத்தர், சிவயோக மாமுனிகள் என்று ஒருத்தர், பதஞ்சலி என்று சொல்லக்கூடிய ஒருவர், வியாக்கரபாதர் என்ற ஒருவர். இப்போ 7 பேர் ஆச்சு. இந்த பதஞ்சலி, வியாக்கரபாதர் என்பவங்க தான் தில்லை திருத்தலத்தில் புலிக்கால் முனியாகவும் பதஞ்சலி பாம்பு போன்ற உடம்பை கொண்டவராகவும் இருக்கிறவங்க. எனவே இந்த இருவரும் நந்தியம்பெருமானிடத்தில் நேரடியாக உபதேசம் பெற்றவர்கள். அப்போ 7 பேர் ஆச்சு. அதில் இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் பேர் சொல்லப்படவில்லை. அப்புறம் எப்படி அது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால், திருமந்திரத்தில் திருமூல நாயனார் குரு சீடன் மரவை சொல்லுகிற அந்த பாட்டில் இந்த 4 பேரையும் சொல்லி பதஞ்சலி, வியாக்கரபாதர், சிவயோக மாமுனிகள் இவரோடு என்ன சேர்த்தி 8 பேர்னர். இவர்களோடு என்மர் என்ன சேர்த்தி 8 பேர் நந்தியம்பெருமானிடத்தில் நேரடியாக பாடம் கேட்டோம் அப்படின்னு அவர் பாடியிருக்கிறார். நீங்கள் திருமந்திர புத்தகம் எடுத்து பாருங்கள், குரு மரபு அப்படின்னு பாட்டு இருக்குது. எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும், வரிசையாக பாடிட்டே வராரு. அதில் இந்த செய்தி இருக்கிறது. அப்போ 8 பேர் விட்ட நேரடியாக பாடம் கேட்டாங்க.
அதில் சனற்குமாரர்னு ஒருத்தர். நீங்கள் 4 பேர் 4 பேர் சொன்ன பாருங்கள், அதில் 4ஆவதாக இருப்பவர் சனற்குமாரர் என்று ஒருவர். அவருக்கு மாணாக்கர்கள் இருந்தாங்க. அதில் தலை சிறந்த மாணவர் சத்திய ஞான தரிசினிகள் என்று பெயர். சத்திய ஞான தரிசினிகள் என்று அவருக்கு பேர். அவருக்கு ஒரு மாணவர் கிடைத்தார். அவர் பெயர் பரஞ்சோதியார் என்று பெயர். ஒவ்வொன்றையும் வரிசைப்படுத்தி பார்த்து கொள்ளுங்க. நமக்கு இன்றியமையாத ஒரு குறிப்பு சிவபெருமான், நந்தியம்பெருமான், சனற்குமாரர், அவருக்கு கீழே சத்திய ஞான தரிசினிகள், அவருக்கு கீழே பரஞ்சோதியார். இது நேர் தொடர்பு. அப்படியே கோடு போட்டோம்னா நேரடியாக கீழே வருது. மற்றவங்களாம் கோடு போட்டு அப்படி போகிறது. இந்த 8 பேர்னு நந்தியம்பெருமான சிவபெருமான் கீழே ஒருத்தர் தான், ஒருத்தர் நந்தியம்பெருமான். அவருக்கு கீழே உபதேசம் பட்டவங்க 8 பேர், 8 கோடு போட்டுக்கலாம். அதில் நமக்கு வேண்டியது அதில் 4ஆவதாக இருக்கிறவர். அந்த ஒரு கோட்டை மட்டும் நீட்டிக்கிட்டிங்கன்னா அந்த கோட்டில் அவற்று உபதேசம் பெற்றவங்க பல பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் நமக்கு சத்திய ஞான தரிசினிகள். அவருக்கு கீழே பல பேர் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் நம்முடைய பரஞ்சோதியார். அப்படி அப்போ 4 பேர் ஞாபகத்துக்கு இருக்கணும். நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதியார். இந்த பரஞ்சோதியார் அங்கிருந்து எங்கள் கைலாயத்திலிருந்து தென் திசை நோக்கி வரார். ஏன்னா அகத்தியர் தவம் செய்கின்ற இடம் பொதிய மலை. நம்முடைய நூல் மரபு அப்படி தான் சொல்லுது. இன்னும் அங்கே தான் இருக்கிறாருங்கிறார். எனவே அகத்தியரை காணும் பொருட்டாக பரஞ்சோதியார் தென் திசை நோக்கி வரார். அப்படி வருகிற பொழுது ஒரு குழந்தை அந்த திருவெண்ணைநல்லூர் என்ற ஊரில் தெருவில் தேர் உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறது ஒரு குழந்தை. இந்த குழந்தை யார்? கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக், கொஞ்சம் பின்னாடி போவோம். இப்போ இந்த காட்சியை மட்டும் மனசில் வச்சுக்குவோம். கைலாயம், சிவபெருமான், நந்தியம்பெருமான், சனற்குமாரர், சத்திய ஞான தரிசினிகள், பரஞ்சோதியார். இப்போ பரஞ்சோதியார் வான்வெளியில் அப்படியே வந்துட்டுருக்கிறார். எங்கே வந்துட்டார்? திருவெண்ணைநல்லூர் அப்படின்னு வந்தாச்சு. தேர் நிற்கிது, போக மாட்டேங்குது. ஏன்? கீழே ஒரு குழந்தை விளையாடிட்டுருக்குது. அதனால் தேர் போகலை. ஏன் இந்த தேர் போகலை? இந்த குழந்தை யார் அப்படின்னு திரைக்கதைகள் பார்க்கும்போது பார்க்குறோமா இல்லையா? டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ்பேக், யார் அவர் அப்படின்னு பின்னாடி போனீங்கன்னா ஒரு சின்ன வரலாறு. நம்முடைய பெண்ணாகடம்னு ஒரு ஊர் இருக்கிறது. விருதாச்சலத்திலேருந்து திட்டக்குடி, திருச்சிராப்பள்ளி சாலை அது. நீங்கள் கடலூர்லேருந்து திருச்சிராப்பள்ளிக்கு நேர் சாலை அதுதான். கடலூரில் புறப்பட்டிங்கன்னா நெய்வேலி, விருதாச்சலம், திட்டக்குடி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி 3 டன் அப்படின்னு பஸ் சர்வீஸ் ஒன்று இருக்குது. 310 வழித்தடம், ஏகப்பட்ட பஸ் இருக்குது. அதான் வழித்தடம். அந்த பேருந்து வழித்தடத்தில் பெண்ணாகடம்னு ஒரு ஊர் இருக்கிறது. இந்த தலம் திருநாவுக்கரசருக்கு மூவிலைச்சூலம் பொறிக்கப்பட்ட தலம். பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம், போற்றி செய்யும் என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல், மின்னாரும் மூவிலைச்சூலம் என்மேல் பொறி, மேவு கொண்டல் துண்ணார்த்து கடந்தையில் தூங்கானை மாட சுடற்கொழுந்தே என்று பெருமான்கிட்ட வேண்டினார். பெருமானும் அவருக்கு மூவிலைச்சூலத்தை பொறித்த தலம் திருநாவுக்கரசர். இந்த தலம் ஞானசம்பந்தரும் பாடியிருக்கிறார். அந்த ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம்னார். இந்த தூங்கானை மாடம் நீங்கள் தொழுங்க, உங்களுடைய பிணி எல்லாம் கெட்டு அடங்கி போகும் அப்படின்னு ஞானசம்பந்தருடைய அருமையான பதிகம். பாட்டு ஒடுங்கும் பிணி பிறவி என்று பாட்டு தொடங்கும், பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அத்தகைய பெண்ணாகடத்தில் இங்கே ஒரு சைவ மரபில் வேளாளர் குலத்தில் அச்சுத களப்பாளர்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு திருமண வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக மக்கள் செல்வம் இல்லை. கொஞ்சம் வருத்தம் வருகிறது. எப்படியாவது நமக்கு ஒரு குழந்தை செல்வம் வேண்டுமே என்று கருதியவர் தங்களுடைய குலகுருவாக இருக்கக்கூடியவரை சென்று அவரிடத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று முடிவு செய்து
பெண்ணாகடத்திலிருந்து புறப்பட்டு குலகுருவை பார்ப்பதற்காக வரார். அந்த குலகுரு எங்கே இருக்கிறாரு? திருத்துறையூர் என்ற திருத்தலத்தில் இருக்கிறார். இதுவும் பாடல் பெற்ற தலம். திருத்துறையூர். நம்பி ஆரூராகிய சுந்தரமூர்த்தி சாமிகள் பித்தா பிரேசூடி பதிகம் வெண்ணை நல்லூரில் பாடி முடித்தார். நேராக திருநாவலூர் வந்தார், பதிகம் பாடினார், பதிகம் கிடைக்கல. அதுக்கு அடுத்து அவர் வந்தது துறையூருக்கு தான் வந்தார். வந்து பெருமான்ட்ட ஒரு பதிகம் பாடினார். அந்த பதிகம் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு விண்ணப்பம் இருக்கிறது. ஒரே விண்ணப்பம் 10 பாட்டிலையும் கேட்டார். தவநெறி தந்தருள், தவநெறி தந்தருள். மலையாரருவி திரள் மாமணி உந்தி கொலையார கொணந்து எற்றி ஓர் பெண்ணை வடபால் கலையார் அல்லுள் கன்னியர் ஆடும் துறையூர் தலைவா உனை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. தலைவா, ஐயா, வேடா, சுவாமி போற்றுகிறார். உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே. பெருமானே, நல்லா சிந்திச்சு பாருங்கள். சிவபெருமான் காட்சி கொடுத்து ஓலையை காட்டி ஆட்கொண்டு பாட்டும் பாட வச்சாச்சு. அவர் சொல்கிறார் தவம் பத்தலன். நாம் என்றைக்காவது கவலைப்பட்டுருக்கிறோமா தவம் பத்தலன்னு? நாம் என்ன பாட்டாக பாடிட்டு இருக்கிறோம்? அதெல்லாம் இல்லை. நம்ம பாடுற பாட்டில் வேறுன்னு வச்சுக்கோங்க, ஞான பாட்டாக பாடிட்டு இருக்கிறோம். இல்லை, நமக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நாம் தவம் நிறையா செய்திருக்கிறோம், நமக்கு என்ன அப்படி உட்காந்துருக்குறோம். தவம் செஞ்சவர் சொல்கிறாரு, சாமி எனக்கு தவம் பத்தலை, கொஞ்சம் தவம் முடியான்னு கேட்குறார். யார்? சுந்தரமூர்த்தி சாமிகள் 2வது பதிகம் தவநெறி தந்தருள், தவநெறி தந்தருள் என்று அந்த பெருமான்கிட்ட வேண்டின தலம் திருத்துறையூர் என்ற தலம். அந்த ஊரில் சிவாச்சாரியார் மரபில் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு பெயர் சகல ஆகம பண்டிதர் என்று பெயர். வேதம், ஆகமங்கள், புராணங்கள், திருமுறைகள் இவற்றெல்லாம் நன்கு கற்று தோய்ந்திருக்கக்கூடிய ஒருவர். இந்த பெண்ணாகடத்திலிருந்து புறப்பட்ட அச்சுத கலப்பாளர் நேராக அவரை வந்து பார்த்தாரு. திருவடி பணிந்து விண்ணப்பித்தார். சாமி, இப்படி இருக்குது, அருள் செய்யணுன்னார். மாணாக்கனுடைய குறை தீர வேண்டும் என்று கருதிய அருள்நந்தி சிவம் என போற்றப்பெறுகிற சகல ஆகம பண்டிதர் என்ன செய்தார்? திருமுறைகள் அன்னைக்கு ஓலைச்சுவடிகளாக இருந்த காலம். அவர்கிட்ட ஒரு முழுமையான தேவார பதிகம் அவர் கையில் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்? அந்த திருமுறை உடைய ஓலைச்சுவடியை பூசை பண்ணுறார். சிவமாக பாவித்து மலர் தூவி தூவ தீபம் அமுது முதலானவைகளை காட்டி போற்றி வணங்கி அதில் ஒரு நூல் கையில் எடுத்துக்கொண்டு அந்த ஓலைச்சுவடியில் இறைவனை வேண்டுகிற, பெருமானே, இந்த மாணாக்கனுக்கு மக்கட்செல்வம் வேண்டும், அவருடைய வினையை தீர்த்து நல்ல அறிவுடைய குழந்தையை தர வேண்டும் என்று வேண்டி அந்த மூவர் தேவாரம் என்கிற ஓலைச்சுவடியில் சும்மா உதாரணம், இது புத்தகம் வச்சுக்கங்களேன், இந்த நூல் சாற்றுதல்னு பேர், இதில் அப்படியே நூலை அப்படி போட்டு அப்படியும் விரித்தார். அப்படி பார்த்த உடனே அதில் திருவெண்காடு என்று தலைப்பு இருந்துச்சு. முதல் பாட்டு, கண்காட்டும் நுதலானும் கனல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண் காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் வெண்காட்டில் உறைவானும் விடைகாட்டும் கொடியானே. முதல் பாட்டு போயிடுச்சு. 2வது பாட்டு வந்தார். பேயடையா பிரிவு எய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயன தோளுமை பங்கன் வெங்காட்டு முக்குளநீர் தோய்வினையார் அவர்தம்மை தோயாவாம் தீவினையே அப்படின்னு 2வது பாட்டை படித்த போது குருநாதனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி. ஏன்? தேவார பதிகம் என்று எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாளில் ஞானசம்பந்தர் 385 பதிகம், திருநாவுக்கரசு 312 பதிகம், சுந்தரமூர்த்தி சாமிகளது 100 பதிகம், ஏறத்தாழ 8000 பாட்டு. சரிங்களா? இந்த 8000 பாடலுடைய தொகுப்பில் இந்த ஒரே ஒரு பாட்டில்தான் பிள்ளை செல்வம் பெறலாம் ஐயம் இல்லை என்ற ஒரே ஒரு குறிப்பு இந்த பாட்டில் மட்டும்தாங்க இருக்குது.
நீங்கள் யாராவது வாய்ப்பு இருந்ததுன்னா தேவார பதிகத்தை முற்று மோதல் செய்துட்டே வாங்க. எங்காவது இது மாதிரி ஒரு குறிப்பு இருந்ததுன்னா காட்டுங்க. பிள்ளை செல்வத்தை நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிற குறிப்பு வேறு எந்த பாட்டுமே இல்லை. அதனால் குருநாதருக்கு மகிழ்ச்சி. இப்போ என்ன பண்ணார், அந்த பதிகத்தை அப்படியே படி எடுத்து மாணாக்கருக்கு கொடுத்துட்டார். மாணாக்கர் அதை எடுத்துக்கிட்டு நேராக திருவெண்காட்டுக்கு போனார். அங்கே 3 குளம் இருக்குது, சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று. யாராவது வெண்காடு போனவங்க இருந்தால் ஞாபகப்படுத்தி பார்த்துக்கொள்ளுங்க. கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி கோயிலுக்குள்ளே நுழையணும். கோபுர வாயில் வழியாக நுழைஞ்சிங்கன்னா இடது பக்கத்தில் சூரிய தீர்த்தம், பக்கத்துலேயே சந்திர தீர்த்தம் இருக்கும். ரெண்டும் பக்கம் பக்கமாக இருக்கும். அந்த 2 குளத்தை தாண்டி அப்படியே அந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்தீங்கன்னா வாயு மூலையில் ஒரு தீர்த்தம் இருக்குது. அதுக்கு அக்னி தீர்த்தம்னு பேர். அங்கே தான் புதனுக்கு தனியாக கோயில் கட்டி வச்சுருப்பாங்க. கூட்டம் பூரா அங்கே தான் நிற்கும். அதனால் இந்த 2 தீர்த்தத்தை தாண்டி அந்த பக்கம் வலமாக போய் வெளிப்பிரகாரத்தில் அந்த மூலையில் போனீங்கன்னா அங்கே ஒரு தீர்த்தம் இருக்கிறது. இந்த 3 தீர்த்தமும் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். இங்கே மட்டுமில்லை, சிலப்பதிகாரத்தில் இந்த தீர்த்தத்தை பற்றி குறிப்பு இருக்கிறது. இந்த முக்குள நீர் என்று அதற்கு பெயர். இந்த முக்குள நீரை இந்த தேவார பதிகத்தில் ஞானசம்பந்தர் போற்றி இருக்கிறார், மறந்துடாதீங்க. அதனால் அந்த குறிப்பை பார்த்தபோது மகிழ்ந்தார். இப்போ எடுத்துக்கிட்டு போனாங்க. 3 குளத்தில் நீராடி வெண்காட்டு பெருமானை வணங்கி வருகிறார்கள் அச்சுத கலப்பாளரும் அவருடைய மனைவியார். பிறகு அவங்களுக்கு மணிவயிறு வாய்க்க பெற்றது. ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அந்த குழந்தை வளர்ந்து வந்தபோது தன்னுடைய தாயினுடைய ஊராகிய திருவெண்ணெய்நல்லூரில் வளர்ந்தது. அதுதான் இப்போ தேரூருட்டு விளையாடிட்டுருக்குது. இப்போ அங்கே விட்ட கதைக்கு இங்கே வந்து சேருங்க. இந்த குழந்தை யார் அப்படின்னு கேட்டால், தேவார திருப்பதிகம் பாடி பிறந்த குழந்தை இந்த குழந்தை ஆச்சா. அந்த குழந்தை விளையாடி கொண்டு இருந்துச்சு. அந்த பரஞ்சோதியார் தன்னுடைய தேர் தடைப்பட்ட மாத்திரத்தில் தன் குருவை வேண்டினார். குருநாதா, என்ன தடை அப்படின்னார். அவருக்கு இறைவனுடைய கருணை குருநாதர் உணர்த்துறாரு. கீழே இருக்கிற குழந்தை ஞானத்துக்குரிய குழந்தை, எனவே உபதேசத்தை செய் அப்படின்னார். எனவே அவர் கீழே இறங்கி வந்தார். அந்த குழந்தையை அழைத்து வலது காதில் மந்திரம் சொல்லி உபதேசம் செய்துவிட்டு அதுக்கப்புறம் அவர் தேர் புறப்பட்டது. இந்த காதில் உபதேசம் செய்த பொழுது அவருக்கு ஒரு பெயர் வைத்தார் ஆசிரியர். அதுதான் மெய்கண்டார் என்ற பெயர். அப்பா அம்மா என்ன பேர் வச்சாங்க? திருவெண்காட்டு பெருமானை வேண்டி பிறந்ததுனால திருவெண்காட்டில் இருக்கிற இறைவன் பெயரையே வைத்தாங்க. அவர் பேர் சுவேதவன பெருமான் என்று இறைவனுக்கு பெயர். குழந்தைக்கு வைக்கும்போது சுவேதவன பெருமாள் என்று பெயர் வைத்தாங்க. அந்த சுவேதவன பெருமாள் என்ற பிள்ளை திருநாமம் உடையவர் தான் உபதேசத்துக்கு பிறகு என்ன ஆனார்? மெய்கண்டார் என்ற பெயர் பெற்றார். இப்போ 2 வயது, நம்ம வீட்டில் 2 வயசு குழந்தை பேசுகிறதே கஷ்டம், பேசுமானே தெரியாது. ஆனால் 2 வயது உடைய குழந்தை ஞான உபதேசத்தை பெற்றுவிட்டது. கண்ணை மூடி நிட்டை அனுபவத்திலும் அமர்ந்து விட்டது. பிறகு விழித்த பொழுது பக்குவம் உடையவர்களுக்கு உட்கார வச்சு பாடம் நடத்துது. என்னையா அது ஆச்சரியமாக இருக்குது, 2 வயசு குழந்தை பாடம் நடத்துதா? ஆமாயா, என்ன பாடம் நடத்துது? பதி பசு பாசங்குது. இது அப்படியே மெல்ல துறையூருக்கு போய் எட்டுச்சு. யார் அங்கே இருந்தார்? சகல ஆகம பண்டிதர். என்னது, அச்சுத கலப்பாருடைய குழந்தை பாடம் நடத்துதா அப்படின்னு ஆச்சரியத்தில் அவரை பார்க்க வந்தார். வந்தபோது இப்படி தான் பாடம் நடந்து கொடுக்குன்னு வச்சுக்குவோம் அப்படின்னு நின்று பார்த்தாரு. இந்த குழந்தை சொல்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டார். ஆகமத்திலையும் வேதத்திலையும் படித்தது இந்த குழந்தை இப்படியே சொல்லுதேன்னார். நீட்டி விழுந்து என்னையும் உங்கள் சீடனாக ஏற்க வேண்டும் என்று விழுந்தார். அப்பாவுக்கும் தன் குலத்துக்கும் குருநாதர். ஆனால் அவருக்கு யார்? சீடர் ஆயிட்டார். 2 வயது குழந்தை குருநாதன். ஏறத்தாழ ஒரு 40, 45 அல்லது ஒரு 50, 60ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவர் சீடர். அவருக்கு பெயர் வைத்தார். அவர் தான் அருள் நந்தி சிவம்.
இப்போ மெய்கண்டார் அவருக்கு மாணவர் அருள்நந்தி சிவம். மெய்கண்டார் என்ன நூல் செய்தார்? சிவஞான போதம் என்ற நூலை செய்தார். அவர் செய்த நூல் சிவஞான போதம். அவருக்கு முன்னையே 2 நூல் இருந்துச்சு. ஒரு நூல் திருவுந்தியார், இன்னொரு நூல் திருக்களிற்றுப்படியார். இப்போ மெய்கண்டாரோட எச்சாச்சு 3 ஆச்சு. இப்போ மெய்கண்டாருடைய மாணவர்கள் நேரடியாக அவரிடத்தில் பாடம் கேட்டவர்கள் 49 பேர் என்று கல்வெட்டு செய்தி ஒன்று குறிப்பிடுகிறது. 49 பேர் நேரடியாக அவர்கிட்ட பாடம் கேட்டாங்க. அதில் தலையாய மாணவர் அருள்நந்தி சிவம். அவர் கூட படித்தவர் தான் நாம் இப்போ படிக்க போகிற இந்த உண்மை விளக்கம் என்ற நூலினுடைய ஆசிரியர் மணவாசகம் கடந்தார். அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? திரு அதிகை மணவாசகம் கடந்தார். அவருடைய தலம் திரு அதிகை. பாடல் பெற்ற தலமா? ஆம், அதிகை பாடல் பெற்ற தலம். திருத்துறையூர் பாடல் பெற்ற தலம். பெண்ணாகடம் பாடல் பெற்ற தலம். வெண்ணெய்நல்லூர் பாடல் பெற்ற தலம். நீங்கள் திருமுறை தொடர்பில் தான் சந்தான குறவர்கள் ஒருத்தர் வந்திருக்காங்க பாருங்கள். அவருடைய அப்பா இருந்தது பெண்ணாகடத்தில், உபதேசம் பெற்றது வெண்ணெய்நல்லூரில், குருநாதன் இருந்தது திருத்துறையூரில். அந்த துறையூரில் இருந்தவர் தான் இப்போ வந்து காலில் விழுந்து உபதேசம் பெற்றுக்கொண்டு மாணாக்கனாக நிற்கிறாரு. அந்த மாணாக்கரில் 49 பேர்த்தில் ஒருவர் திரு அதிகை சார்ந்தவர். அவர் தான் அதிகை மணவாசகம் கடந்தார். சரி, இப்போ மெய்கண்டார் சிவஞான போதத்தை கொடுத்தார். அவருடைய மாணவர் 49 பேரில் 2 பேரை தவிர மற்றவர்கள் நூல் செய்யவில்லை. அவங்க 2 பேர் தான் நூல் செய்தாங்க. அதில் அருள்நந்தி சிவன் என்று சொல்லக்கூடிய அவர் 2 நூல் செய்தார். ஒரு நூலுக்கு சிவஞான சித்தியா என்று பெயர், இன்னொரு நூலுக்கு இருபா 20 என்று பெயர். இந்த 2 நூலும் அவர் செய்தது. சிவஞான சித்தியார் 2 பிரிவாக இருக்கும். சுபக்கம் பரபக்கம்னு பேர். சுபக்கம் 328 பாட்டு, பரபக்கம் 301 பாட்டு. சிவஞான போதம் 12 பாட்டு. இந்த 12 சூத்திரத்தை விரித்து சொல்கிறதுக்கு வந்த நூல் 600 பாட்டு. அப்படின்னா அந்த சிவஞான போதம்ங்கிற சின்ன நூலுக்குள்ளே எவ்வளோ செய்தி இருக்குதுன்னு நீங்கள் சிந்தித்து பார்த்துக்கணும். எனவே அப்படி 2 வகையான நூல் செய்தார் அருள்நந்தி சிவாச்சாரியார். ஒன்று சித்தியார் என்கிற நூல், இன்னொன்று இருபா 20. அவருடைய ஒரு சேர படித்த மாணாக்கராகிய அதிகை மணவாசகம் கடந்தார் ஒரு நூல் செய்துட்டார். சரி, இந்த அருள்நந்தி சிவனாருக்கு ஒரு மாணவர் கிடைத்தார். அவர் பெயர் மறைஞான சம்பந்தர் என்று பெயர். இந்த மறைஞான சம்பந்தர் எந்த நூலும் செய்யவில்லை. அவர் அவதரித்தது மருதூர் என்ற ஒரு ஊர். நீண்ட காலமாக தங்கி இருந்தது பெண்ணாகடத்தில். அவதரித்தது மருதூர், தங்கியிருந்தது பெண்ணாகடத்தில். பெண்ணாகடத்தில் தங்கியிருந்த அவர் தில்லை நோக்கி போனார் நடராச பெருமானை காண. போன இடத்துல தான் உமாபதி சிவனார் தரிசிக்கிற வாய்ப்பு அமைந்தது. அப்படி தரிசிக்கும் பொழுது அவர் இவருக்கு மாணவராக ஆனார். யார்? மணவாசகம் நம்முடைய மருதூர் அவதரித்த மறைஞான சம்பந்தருக்கு மாணவராக உமாபதி சிவம் கிடைத்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது ஒரு சின்ன வரலாறு. என்னென்னா, இவர் தில்லைக்கு வந்துட்டார். வந்த பொழுது வழக்கமாக நடராச பெருமானை 4 போய் வணங்கிட்டுருக்கிறார். அப்படி போகும்போது ஒரு நாள் உமாபதி சிவம் அந்த தில்லைவாழ் அந்தணரில் ஒருத்தர். அவர் வீட்டிலேருந்து புறப்படும்போது பல்லக்கில் தான் வருவார். அதுக்கு முன்னாடி தீப்பந்தம் பிடிச்சிட்டு வருவாங்க. தீவெட்டி பிடித்தல்னு பேர், அதுக்கு பேர். தீவெட்டி பிடிச்சிக்கிட்டு அவர் பல்லக்கில் வரார். இவர் அந்த பக்கமாக போயிட்டுருக்கிறார். இவர் பார்க்குறாரு, பகல் நேரம் தீப்பந்தத்தை பிடிச்சிக்கிட்டு பல்லக்கில் போகிறாங்களேன்னு பார்த்துட்டு என்ன சொன்னார்? பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதல் காணீர்னார். அவ்வளோதான் குருநாதர் சொன்ன வாசகம். பட்டக்கட்டையில் பகல் குருடு ஏகுதல் காணீர்னார்.
இது பல்லக்கில் உட்கார்ந்து போகிற உமாபதி சிவத்தின் காதில் விழுந்துச்சு. அவ்வளோதான், அவருக்கு ஒரு பொறி தோன்றியது. பல்லக்கு விட்டு இறங்கினார், இவர் பின்னாடியே போனார். அவர் கண்டுக்காமலேயே போயிட்டு இருந்தார். வராரா பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் போயிட்டே இருந்தார். கொஞ்சம் தூரம் போகும்போது இந்த தறி நெசவு செய்து கொண்டிருக்கிற இடத்துல நூலுக்கு கஞ்சி வார்த்து கொண்டிருந்தார்கள். இவர் போனவர் என்ன பண்ணார், அந்த நூலுக்கு கஞ்சி வார்த்து அப்படி வார்த்த பொழுது நூலேருந்து கஞ்சி ஒழுகுச்சு. இவர் போய் சிவப்பிரசாதம் அப்படி சிவாய நம்ம அப்படின்னு சாப்பிட்டார். அப்படி சாப்பிடும்போது இவர் கையிலிருந்து ஒழுகி அந்த கஞ்சி கீழே ஒழுகுச்சு பாருங்கள். இந்த உமாபதி சிவம் போய் என்ன பண்ணார், குரு பிரசாதம்னு அதை சாப்பிட்டார். இவருக்கு பக்குவம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து ஞான உபதேசத்தை மறைஞான சம்பந்தர் செய்தார். அந்த உபதேசத்தை பெற்ற உமாபதி சிவம் 8 நூல் செய்தார். இப்போ மொத்த சித்தாந்த சாத்திரம் என்னாச்சு, 14 நூல்னு படித்தோம். முதல்லையே 2 நூல், 3வது நூல் நம்முடைய மெய்கண்டார் கொடுத்தது, 4, 5 அருணந்தி சிவம் கொடுத்தது, 6 அதிகை மனவாசம் கடந்தார் கொடுத்தது. அவருடைய மாணவர் நூல் செய்யலை. உமாபதி சிவம் 8 நூல் செய்திருக்கிறார். அதில் தலையாய நூல் சிவப்பிரகாசம், கொடிக்கவி. அதுக்கு அவர் கொடுத்த நூலில் பார்த்தீங்கன்னா நெஞ்சு வீடு தூது, போற்றி பகருடை, வினாவென்பா என்று அவர் கொடுத்த சங்கற்ப நிராகரணம் என்று ஒரு 8 நூல் கொடுத்தாருங்க. இந்த 14ம் சேர்ந்து தான் சித்தாந்த சாத்திரங்கள் என போற்றப்பெறுகின்றன. எனவே உமாபதி சிவனார் கொடுத்த நூல்கள் 8 நூல். அது சிவப்பிரகாசம் தலையாய நூல் நம்ம படிக்க போகிறோம். நெஞ்சு விடு தூது நம்ம படிக்க போகிறோம். போற்றி பகருடை நம்ம படிக்க போகிறோம். 8 நூலில் 3 நூல் படிக்கும். அப்புறம் திருவருட்பயன் இது நாம் 4 நூல் படிக்க போகிறோம். எஞ்சிய 4 நூல் நம்ம படிக்கலை. என்னென்ன நூல் அப்படின்னா உண்மை நெறி விளக்குன்னு ஒன்று இருக்கிறது. அதை நூல் நம்ம படிக்க போகிறதில்ல. அதை படிக்க போகிறது நம்ம பாடத்திட்டத்தில் இல்லை. கொடிக்கவின்னு ஒரு நூல் இருக்குது, நம்ம பாடத்திட்டத்தில் இல்லை. வினாவென்பான்னு ஒரு நூல் இருக்குது, பாடத்திட்டத்தில் இல்லை. சங்கற்ப நிராகரணம்னு ஒரு நூல் இருக்குது. மொத்தம் 8 நூலுங்க. இந்த 14 நூலும் தான் சித்தாந்த சாத்திரங்கள் என போற்றப்படுகின்றன. இப்போ ஒருவாறு நான் உங்களுக்கு சித்தாந்த சாத்திரம் எப்படி வந்திருக்கிறது என்று ஒரு சின்ன குறிப்பை நம்ம பார்த்தோம். இந்த உமாபதி சிவனாருக்கு பிறகு, அதாவது மெய்கண்டார் வழி அடுத்தடுத்து வந்தாங்க பார்த்திங்களா. மெய்கண்டாருடைய மாணவர் அருணந்தி சிவம், அருணந்தி சிவத்தின் மாணவர் மறைஞான சம்பந்தர், அவருடைய மாணவர் உமாபதி சிவம், உமாபதி சிவத்தின் மாணவர் 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 அப்படியே தொடர்ந்த போது தான் அடுத்தடுத்த நிலையில் தான் அபிடேக பரம்பரை என்ற வகையில் திருக்கைலாய பரம்பரை என்று சொல்லப்பெறுகின்ற ஆதீனங்களுடைய மரபு இதன் பிறகுதான் வருகிறது. அதில் தலையாய திருமடம் திரு ஆவடுதுறை ஆதீனம், அதான் முதன்மையான மடம். அப்புறம்தான் தருமை ஆதீனம் போன்றலாம் பின்னால் வருகிறது. உமாபதி சிவத்தினுடைய மரபில் அடுத்தடுத்து வருவதில் தலையாய இடமாக இருப்பது தருமை நம்முடைய திரு ஆவடுதுறை ஆதீனம். அதனுடைய மரபில் அப்படியே அதனுடைய மாணவர் 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 என்று இன்றைய நிலையில் 24வது குருமகா சன்னிதானம் எழுந்தருளி அருளாசி செய்கிறார்கள். தருமபுர ஆதீனத்தில் பார்த்திங்கன்னா திரு ஆவடுதுறை ஆதீனத்தை நமச்சிவாய மூர்த்திகள் என்கிற அருளாளர் தோற்றுவிக்கிறார். அவர்தான் மடத்தை தோற்றுவித்தவர். பரம்பரை கைலாய பரம்பரை, ஆனால் மடம் அமைக்கப்பட்டது அவருடைய காலத்தில் தான். அவர் தான் மடத்தை தோற்றுவிக்கிறார். எனவே நமச்சிவாய மூர்த்திகள் என போற்றப்பெறுவர் ஆதி குரு முதல்வராக துரைசை ஆதீனம் என போற்றப்பெறுகின்ற மடத்துக்கு உரியவராக இருக்கிறார். அது மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தருமபுர ஆதீனத்தை குருஞான சம்பந்தர் என்று சொல்லப்பெறுகின்ற பெருமகனார் தான் தோற்றுவிக்கிறார். அந்த மரபில் இன்றைக்கி 27வது குருமகா சன்னிதானம் அருளாசி வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த பார்க்குறோம். இப்படி இந்த ஞான பரம்பரையில் தோன்றியவைகள் தான் சைவ ஆதீனங்கள் என போற்றப்பெறுகின்ற 18 வகையான மடங்கள் இருக்கிறது. இந்த 7ஆம் ஒரு 13-14 நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த கைலாய பரம்பரை என்ற மரபில் சைவ ஆதீனங்கள் என்று போற்றப்பெறுகிற ஆதீனங்கள்
18 திருமடங்கள் இருக்கிறது. இன்றைக்கி சில மடங்கள் செல்வாக்கு பெற்றிருக்கின்றன, சில மடங்கள் அந்த பொருளாதாரத்திலும் செல்வாக்குகளும் குறைந்து காணப்படுகிற சூழல்கள் இருக்கின்றன. இதுவும் நாம் இன்றைக்கி பார்க்க முடிகிறது. சரி, இது நம்முடைய சைவ ஆதீனத்தினுடைய மரபுகளாக நீங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு தனிச்சிறப்பு மிக்க சித்தாந்த மரபு நம்ம மண்ணில் நமக்காக இறைவன் கொடுத்த ஒரு பெரிய கொடையாக இருக்கிறது. சித்தாந்தம் என்பது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்வியலோடு கலந்து நிற்கக்கூடிய ஒன்று. இந்த சித்தாந்த தத்துவ ஞானம் வாழ்க்கை முறை வேறு, சித்தாந்தம் வேறு இல்லைங்க. இன்றைக்கும் நம்மோடு வாழ்க்கையில் கலந்து நிற்பது சைவ சித்தாந்தம் தான். அது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது, அவ்வளோதானே ஒழிய நீங்கள் மெல்ல மெல்ல படிக்கும்போது இதை பற்றிய உண்மையை ஒருவாறு உணர்வதற்கான வாய்ப்பு அமையும் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்க. சரி, இப்போ ஒருவாறு அறம், பக்தி, தத்துவ ஞானம் காலையில் பார்த்தோம். இப்போ பார்த்த வரைக்கும் இந்த சித்தாந்த மரபு எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ இதனுடைய முதல்வர் யார்? சிவபெருமான். முதல் குருநாதர் யார்? நந்தியம்பெருமான். அதான் நம்முடைய திருக்கைலாய பரம்பரை என்று சொல்கிற அத்தனை பேரும் நந்தி கொடி தான் வச்சுருப்பாங்க. ஏன் நந்தி கொடி வச்சுருக்கிறாங்கன்னா, இது நந்தி மரபு. நம்முடைய திருமூலருடைய பதிகம் படிச்சிங்கன்னா, நந்தி என் ஆணை, நந்தியின் மீது ஆணை, என் நந்தி எடுத்துரைத்தானே என்று நந்தி என்று தான் சிவபெருமானையும் சொல்வார். நந்தி என்கிற பேர் சிவபெருமானுக்கும் உண்டு, நந்தியம்பெருமானுக்கும் உண்டு. நந்தியில் நமக்கு கைலாயத்தை காவல் காக்கிற நந்தி இருக்கிறார், அவருக்கு அதிகார நந்தின்னு பேர். அவர் தான் நம்ம குரு முதல்வராக இருப்பவர். வாகனமாக இருக்கக்கூடியது இடப வாகனம், அதுக்கும் நந்தின்னு பேர். இது வாகனம், அவர் தலைவர். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குங்க. பிரதோஷ வழிபாட்டு செய்யப்படுகிற நந்தி வேறு, சிவபெருமானின் கைலை மலையை காவல் காக்கிற நந்தி என்பவர் வேறு. கைலாயத்தை காவல் காக்கிற நந்தி தான் நம் குல மரபுக்கெல்லாம் முதல் குரு முதல்வராக இருப்பவர், அதிகார நந்தி என்று அவருக்கு பெயர். அவர் தான் நம்முடைய மரபுக்கு தொடக்கத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பவர் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. சரி, இனி நாம் என்ன படிக்க போகிறோம்? இந்த சித்தாந்த சாத்திரங்கள் 14க்குள்ளே என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத ஒரே ஒரு பாட்டு, இந்த பாட்டை மனதில் வச்சுக்கிட்டிங்கன்னா 24வது வகுப்பு வரைக்கும் தொடர்ந்து அங்கங்கே பொருத்தி நீங்கள் பார்த்து கொள்ளலாம். திருமூலருடைய அருமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டில் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 வரி தான். ஒரு வரிக்கு 4 சொல்லு தான். மொத்தம் 16 சொல், அவ்வளோதான் திருமந்திரம். ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது குறுந்தொகைன்னு அப்பசாமி படிக்கணும் பாருங்க, அது மாதிரியே தான் இதுவும். ஒரே வகையான யாப்பு அமைப்பில் அமையப்பெற்று 3000 பாட்டும் ஒரே யாப்பு திருமந்திரத்தில் அமையப்பெற்றிருக்கு. அதில் என்ன சொல்கிறாரு? பதி பசு பாசம் என பகர் மூன்றில், பதி பசு பாசம் என பகர் மூன்றில், பதியினை போல் பசு பாசம் அனாதி. பாட்டு தான் தொடங்குகிற பாட்டு. பதி பசு பாசம் என பகர் மூன்றில், பதியினை போல் பசு பாசம் அனாதி. பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதியினை சென்று அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. 4 வரிங்க. 14 சாத்திரங்களும் என்ன சொல்லுங்கிறது ஒரே பாட்டில் முடிஞ்சு போச்சு மேட். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சித்தாந்த சாத்திரத்தை வாங்க பார்த்துக்கலாம், உண்டா இல்லையான்னு பார்த்துக்கலாம் வாங்க, இவ்வளோ தானே பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு அந்த பயமும் எல்லாம் காணாமல் போயிடும். இப்போ இந்த 3 சொல் இருக்குது, பதி பசு பாசம். பதினா என்னையா அப்படின்னா தலைவன் என்று பொருள். பதினா தலைவன். எதனால் அவனுக்கு தலைவன் பேர்? நம் நெஞ்சத்தில் பதிந்திருப்பதால் அவன் பதி. இறைவனுக்கு ஏன் பதின்னு பேருன்னு கேட்டால்,
நம் நெஞ்சத்தில் அவன் எங்கே இருக்கிறான்? பதிந்து இருக்கிறான். அதனால் பதி. நீங்கள் பழைய கால திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், கணவரை பதி என்று தான் கூப்பிடுவாங்க. சுவாமி பதி அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சினிமா பாட்டு கூட உண்டு, சதி பதி விதோரம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு. தியாகராஜர் காலத்து பாகவத பாட்டு அது. சதி பதி அப்படிம்பார். பதினா கணவன் அர்த்தம். அப்போ பதி என்ற சொல்லுக்கு கணவன் ஒரு பொருள் இருக்குது. அது அப்படி கூப்பிட்டுருக்குறாங்க. சரி, பதினா தலைவன் பொருள். ஆனால் கணவனை தலைவன் என்று அழைப்பது மரபு என்பதனால அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரி, அப்போ இறைவனுக்கு பதி என்று பெயர். அவன் பதிந்திருப்பதால் பதி. சரி, அடுத்து உயிருக்கு பசு அப்படின்னு பேர். நமக்கு என்ன பேர்? பசு. பசுனா என்ன அப்படின்னா கட்டப்பட்டது என்று பொருள். பசுனாவே கட்டப்பட்டதுன்னு பேர். இப்போ சிங்கம், புலி, கரடி அப்படின்னா யாராவது கட்டப்பட்டதுன்னு சொல்லுவோமா என்ன? ஏன், அது காட்டில் தன்னிச்சையாக சுற்றுறது. ஆனால் பசு வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்குகளோ ஒன்று. நம்ம நாட்டில் வீட்டுக்குள்ளே வளர்க்கப்படுகிற விலங்கு. நீங்கள் ஒரு பூனை கூட கட்டப்பட்டதுன்னு சொல்ல மாட்டோம், நாயை சொன்னால் கட்டப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனால் பசு இயல்பாகவே கட்டப்படுவது. அதனால் பசுனாவே கட்டப்பட்டது. எதில் கட்டியிருக்கிறோம்? கயிற்றில் கட்டியிருப்போம் இல்லைங்களா? கயிறுக்கு என்ன பேர் தெரியுங்களா? பாசம்னு பேர். கயிறு என்பது தமிழ் சொல், பாசம் என்பது வட சொல். வடமொழியில் பாசம்னு பேர், தமிழில் கயிறுன்னு பேர். அப்போ என்னாச்சு? பதினா இறைவன், பசுனா உயிர், பாசம்னா கயிறு. இந்த பசுக்கள் பாசம் என்ற கயிற்றால் கட்டப்பட்டு இருக்கிறது. இந்த பாசம் எது அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி. பாசத்தை சைவம் மூன்றாக பிரிக்கிறது. பாசம் என்பது மூணாக பிரிக்குது. ஒன்று ஆணவம், இன்னொன்று கன்மம், இன்னொன்று மாயை. இப்போ பாசம் மூன்று பொருள். ஒன்று ஆணவம், இன்னொன்று கன்மம், இன்னொன்று மாயை. மூணு பொருள். இப்போ இந்த பாட்டில் 3 சொல் இருக்குது. அந்த சொல்லில் குறிக்கப்படுகிற பொருள் 5 பொருள். அது புரியுதான்னு பாருங்கள். சொல் 3 தான், பதி, பசு, பாசம். சரி, இந்த சொல் 3ம் சேர்ந்து குறிக்கப்பெறுகிற பொருள்கள் 5 பொருள். பதியாகிய இறைவன், பசுவாகிய உயிர்கள், பாசம் என்ற வகையில் ஆணவம், கன்மம், மாயை. அப்போ எத்தனை பொருளாச்சு? 5 பொருள் ஆயிடுச்சு. நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. இந்த பாட்டை ஒருவாறு உள் வைத்து கொண்டால் நீங்கள் அடுத்தடுத்து வருகிற வகுப்புகளில் எளிதாக சைவ சித்தாந்தத்தை உள் வைத்து கொள்வதற்கு வழி செய்யும். அதனால் இந்த 3 சொல் ரொம்ப முக்கியமான சொல். பதி, பசு, பாசம். பதி இயல்பாகவே பாசத்திலிருந்து நீங்கி நிற்பது. பசு இயல்பாகவே பாசத்தில் கட்டப்பட்டு இருப்பது. இதுதான் இலக்கணம். அப்போ இறைவன் என்பவன் இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்பவன். உயிர்கள் இயல்பாகவே பாசத்தில் இருப்பன. இந்த பாசம் என்று சொல்லப்பெறுவது 3 பொருள் இருக்குது. அதில் ஒன்றை மட்டும் நம்ம கூடவே இருந்தது ஒன்று மட்டும்தான். அந்த கூடவே இருந்த ஒன்று எதுன்னு கேட்டால் அதற்கு பெயர்தான் ஆணவம் என்று பெயர். இப்போ நல்லா நினைவில் வைத்து கொள்ளுங்க. மீண்டும் நான் சொல்கிறேன். பதி இயல்பாகவே பாசத்தில் நீங்கி நிற்கக்கூடிய பொருள். பசு இயல்பாகவே ஆணவத்தோடு கூடி நிற்கின்ற உயிர். இங்கே கயிறு என்பது ஆணவமாகிய கயிறு. அப்போ இந்த பசுவாகிய உயிர் ஆணவம் என்கிற கயிற்றினால் கட்டப்பட்டு இருக்கிறது. இதுதான் அனாதி காலம் தொட்டு இருக்கிற உண்மை. இறைவன் என்று இருந்தானோ அன்றே உயிர்களும் இருந்தன. என்று உயிர்கள் இருந்தனோ அன்றே அதனோடு ஆணவம் என்கிற பாசமும் இருந்தது.
இதை நீங்கள் ஒத்துக்கொண்டா தான் சித்தாந்தம் என்கிற வடிவமைப்பு, அதனுடைய அடித்தளம் விளங்கி கொள்வதற்கு இது இன்றியமையாத ஒன்று. எப்பவுமே எந்த ஒரு தத்துவ ஞானத்துக்கும் ஒரு அடிப்படையை வைத்து கொண்டு தான் அதை வளர்த்தணும். அது மாதிரி சைவ சித்தாந்தம் என்கிற தத்துவ ஞானத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வதற்கு இந்த 5 பொருள்களை பற்றிய இருப்பை நீங்கள் அவசியம் மனதில் வைத்து கொள்ளுதல் வேண்டும். அப்போ பதி, பசு, பாசம். அந்த பாசம் என்கிற பொருள் ஆணவம் என்கிற ஒன்று தான் இந்த உயிர் கூடவே இருந்தது. இன்னும் 2 இருக்குதே, மாயை, கன்மம். இந்த 2ம் தனித்தனியாக இருந்தது. அப்போ இப்போ எப்படி இருந்ததுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் புரிவதற்காக நான் சொல்கிறேன். இப்படி இருந்தது. இறைவன் தனித்திருக்கிறான், உயிர் பாசத்தோடு இருந்தது, மாயை தனியாக இருந்துச்சு, கன்மம் தனியாக இருந்துச்சு. இதுதான் கடந்த காலம். இப்படி இருந்த உயிரை இறைவன் என்ன பண்ணுறான், இந்த ஆணவமாகிய பாசத்தில் கட்டிருக்கிற உயிரை இதிலிருந்து பிரிக்கணும். இந்த பிரித்து இதை தனியாக எடுக்கணும். அதனால் என்ன பண்ணால், மாயை என்கிற ஒன்றையும் கன்மம் என்பதையும் கூட்டுனா இப்போ உயிர் என்ன ஆகிப்போச்சு, ஒரு கட்டில் இருந்த உயிர் 3 கட்டுக்கு உரியதாக ஆயிற்று. முதல்ல ஒன்று தான் நம்மளை கட்டி இருந்துச்சு. இப்போ என்ன ஆகிப்போச்சு, கூடவே மாயை சேர்ந்துருச்சு, கூடவே கன்மம் சேர்ந்தாச்சு. ஒரு பாசத்தோடு இப்போ 2 பாசம் கூட சேர்ந்து 3 பாசம் ஆகிப்போச்சு. இந்த 3ம் சேர்ந்து என்னாச்சு, பிறவி வந்துருச்சு, வினை வந்துருச்சு, இறப்பது பிறப்பது இறப்பது பிறப்பதே பிஸ்னஸாக போச்சு. என்ன பண்ணிகிட்ருக்குறோம், பிறந்திருக்கிறோம். எதுக்காக, சாகறதுக்காகத்தான். ஏன் செத்தீங்க, பிறக்கிறதுக்காகத்தான். இப்போ நம்ம என்ன தொழில் பண்ணுறோம், டாக்டர், வழக்கறிஞர், அப்புறம் வேறு, அதெல்லாம் சும்மா வந்தது போகிறதுக்காக, போகிறது வந்ததுக்காக, அவ்வளோதான் வேலை. செத்து பிறப்பதே தொழிலாகி கிடக்கும். இவ்வளோதான் நம்ம பொழப்பு. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் தெரியும். இனிமேல் சாகக்கூடாதியான்னு நினைக்கக்கூடாது, இனிமேல் பிறக்கக்கூடாதான்னு நினைக்கணும். சாகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை கண்ணா, வாய்ப்பு இல்லை. ஏன், பிறந்தாச்சு, செத்துத்தான் ஆகணும். ஆனால் செத்த நாம் பிறக்காமல் இருக்க வழி தேடலாம், பிறந்த நாம் இறக்காமல் இருக்க வழி தேடக்கூடாது. செத்தே ஆகணும், அவ்வளோதான். முடிஞ்சால் இடத்த வாங்கி 6க்கு 3 போட்டு பதிவு பண்ணி வேணால் வச்சுக்கலாம். எது, ஏன்னா செத்துட்டுனா இந்த இடத்துல கொஞ்சம் புதைச்சிருயா, ஒரு கோயிலை கட்டியா, ஒரு சமாதி பண்ணியான்னு வேணால் இடத்த வாங்கி வச்சுக்கலாம். மற்றபடி வாய்ப்பு இல்லை, நம்ம போயே தான் ஆகணும். யாராக இருந்தாலும் இந்த மண்ணை விட்டு போய், எங்கள் ஞான சம்பந்தர் வந்தார், போயிட்டாரா இல்லையா, நாவுக்கரசர் வந்தார், போயிட்டாரா இல்லையா, சுந்தரமூர்த்தி வந்தாங்க, போயிட்டாரா இல்லையா, மாணிக்க எங்க அத்தனை பெரிய ஞானியே வந்து கிளம்பிட்டாங்க. நாம் இங்கே இருக்க போகிறோமா என்ன, நாமும் கிளம்பித்தாங்க ஆகணும். அரசியல் களத்தில் எத்தனை பேர் வந்து போயிட்டாங்க, சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை இல்லையா. அத்தனை பேர் இப்போ மெரினாவில் தூங்கிட்டு இருக்கிறாங்கல்ல, வந்தாங்க இருந்தாங்க போனாங்க, வந்தாங்க இருந்தாங்க போனாங்க. ஏன், அவ்வளவு பெரிய ஆட்சி புரிஞ்சு அவங்களே வந்து போயிட்டாங்க, நாம் மட்டும் இருக்கவா போகிறோம், நாமளும் போகத்தான் போகிறோம். இவ்வளோ தான் நிலை. வந்தவர் கோடி வாழ்ந்தவர் கோடி, மக்களில் மனதில் நிற்பவர் யார், அவங்க ஒரு கேள்வி கேட்டானாலே கண்ணதாசன். யார் நிற்க போகிறோம், வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். நீங்கள் எப்படி வாழ்வாங்கு வாழ்வது, அதை தாங்க தேடிட்டுருக்கிறேன். எனவே சிந்தித்து கொள்ளுங்க. இறைவன் இருந்தான், இறைவன் இருக்கும்போதே உயிர் இருந்தது, உயிர் இருக்கும்போதே ஆணவ மலம் இருந்துச்சு. இந்த மாயை கன்மம் தனித்தனியாக இருந்தது. அதனால் பதி, பசு, பாசம் என பகர் 3இல் பதியினை போல் பசு, பாசம் அனாதி. அனாதி என்ற சொல்லுக்கு ஆதி இல்லாதது என்று பொருள். நாம் ஒவ்வொரு சொல்லுக்கும் உங்களுக்கு பொருள் சொல்லியிருக்கணும், நினைவு வைத்துக்கணும். பதினா இறைவன், பசுனா உயிர்கள், பாசம்னா கயிறு. இந்த 3 பொருளும் அனாதி பொருள். எப்போ இறைவன் இருந்தானோ அப்போவே உயிர்களும் இருந்தன. அதே சமயத்தில் பாசம் என்கிற பொருளும் இருந்தது. சரி, இந்த பாசத்தை 3ஆக பிரிச்சுக்கிறோம், ஆணவம், கன்மம், மாயை. அதில் ஆணவம் என்பது மட்டும்தான் உயிர் கூடவே இருந்தது. மாயையும் கன்மமும் உயிர் கூட இல்லை, அது தனித்திருந்தது.
இப்போ பெருமான் என்ன பண்ணார்? ஆணவம் என்கிற இந்த பிணைப்பை நீக்க வேண்டும் என்று கருதி 2 கட்டை சேர்த்துனார். இதனோட ஒரு கட்டை நீக்கிறதுக்கு என்ன பண்ணார்? இப்போ சாமி 2 கட்டு கட்டினார். சில நேரங்களில் நீங்கள் எங்கேயாவது கீழே விழுந்து கொஞ்சம் கை எலும்பு கிளம்பு கொஞ்சம் விலகிச்சு, இல்லை லேசாக உடஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சி இந்த நாட்டு மருந்து கட்டுற எல்லாம் இருக்குது, அந்த இடத்துக்குலாம் போனீங்க வச்சுங்க, என்னாச்சுப்பா இங்கேயா வலிக்குது, இங்கேயா வலிக்குதும்பாங்க. ஆமாங்க முடுக்குன்னு ஒரு ஓடுவான் பாருங்கள், கொஞ்சம் லேச்சு சேர்த்தி உடச்சிட்ருவான். எதுக்குடாண்ணா? அப்போ தான் கட்டை ஒழுங்காக கட்டி எல்லாம் ஒன்றா சேருமா. ஏற்கனவே எங்களுக்கு கை வலிக்குதுன்னு வந்திருக்கிறனே, இவனா இன்னும் சேர்த்தி உடச்சுட்ட மாதிரி உடச்சுட்டு தப்பையை வச்சு அப்புறம் எண்ணெயை ஊற்றி ஒரு துணியை போட்டு கட்டி இப்படியே வச்சிரு. அதுக்கு எண்ணெய் வேறு கொடுத்துருவான், ஊற்றிக்கிட்டே இரு. கொஞ்சம் நாள் ஆன பிறகு திருப்பி அவனை போய் பார்த்தோம்னா எங்கே முறிஞ்சிருந்ததோ சேர்ந்து போயிருக்கு. அப்போ இந்த வெளியில் தப்பையெல்லாம் வச்சு ஏன் கட்டினான்னாரு, அந்த ஒன்று சேரணும்னா இந்த கட்டு கட்டினா தான் அது ஒன்று சேரும், அதுக்காக கட்டப்படுகிறதுன்னு பார்க்குறோம். இது ஒரு முறை, வைத்திய முறை அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குதா இல்லையா? ஆம். இப்போ ஆணவம் என்கிற ஒன்றை நீக்க வேண்டும் என்றால் நேரடியாக நீக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை அந்த உயிருக்கு முதல்ல நீ சேர்ந்திருக்கிற கூட்டணி மோசமான கூட்டணின்னு உணர்த்தணும். சொன்னால் ஒத்துக்குவோமா என்ன? இல்லைங்க, இருந்தது தான் இருந்துட்டேன், நான் இதிலையே இருந்துக்கிறேனே அப்படின்னு தான் எல்லாரும் கருதுவோம். அதனால் சாமி பார்த்தாரு, இவன் சொன்னால் கேட்க மாட்டாயா, என்ன பண்ணலாம்? இவனை பிறப்புக்கு உட்படுத்தணும்னா இவனை திருத்தருக்கு அதான் வழி. இப்போ மாயை என்கிற ஒரு பொருளை இறைவன் என்ன பண்ணான்? தனு, கரண, புவன, போகம் என்று வேறு வேறு பொருள்களாக உற்பத்தி செய்கிறான். அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட அந்த உடம்பு, கரணம், கருவிகள் என்கிற அந்த கூட்டுக்குள்ளே இந்த உயிர் என்ற பொருள் இருக்கு பாருங்கள், ஆணவச்சேற்றில் கடந்து பாருங்கள், அதை எடுத்தான். எடுக்கும்போது உயிரும் வந்துச்சு, அதனோட ஆணவமான சேரும் வந்துச்சு. அந்த சேத்தோடு சேர்த்து உடம்புக்குள்ளே கொண்டு உள்ளே புகுத்தினான். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? மாயை என்கிற உடம்புக்குள்ளே ஆணவத்தோடு இருக்கிற உயிர் வந்து கூட்டுக்குள்ளே வந்துருச்சு. சரி, இது வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணால்? பாவ புண்ணியம் என்கிற கயிற்றால் கட்டணும். அதுதான் வினை என்கிற கயிறு. இப்போ வினை என்ற ஒன்று இங்கே இருக்குது. இப்போ ஆணவம் என்ற ஒன்றை நீக்க உடம்பென்ற ஒன்றை கூட்டி வினை என்கிற கயிற்றில் கட்டி நம்மளை என்ன பண்ணி வச்சுருக்கிறாரு? செத்து பிறக்கிற தொழிலில் நம்மளை தள்ளி விட்டுருக்கிறார். நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? வந்து இருந்து போய் வந்து இருந்து போய் செத்து செத்து சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அத்தனை பேர்த்துக்குமே வந்திருக்கிற எல்லாத்துக்குமே பிறப்பு போதுமடா சாமி அப்படின்னு எத்தனை பேர்த்துங்க தோணும்? இங்கே ஒரு 200 பேர் இருப்போன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 200 பேர்த்தில் எல்லாருக்குமே வாழ்ந்தது போதுங்க சாமி கடவுளே அப்படின்னு நினைப்பு வருமா? நீ ஒரு பிறவி நமக்கு வேண்டாமடா கடவுளேன்னு எத்தனை பேர்த்துக்கு தோணும்? எல்லாத்துக்கும் தோணாது, ஒரு சிலருக்கு தோணும். ஒரு சிலருக்கு இங்கே உட்கார்ந்துருக்கும்போது தோணும். வீட்டுக்கு போனோன்னே அங்கே சும்மா சொன்னேன் சாமி, நீ இதை நம்ம ஃபைலில் இது க்ளோஸ் பண்ணிடாத, நான் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கணும் அப்படின்னு தோணும். ஏன்? இடம் மாறும்போது அறிவு மாறுபடுங்க. இப்போ நம்மோட இருக்க வரைக்கும் அப்படி தான் தோணும். இது மாறிக்கிட்டே இருக்கும். எனவே நம்முடைய அறிவில் மாற்றம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ நமக்குள்ள ஒரு மாற்றம் நிகழணும். என்னென்னு? எனக்கு இனி ஒரு பிறவி வேண்டாம், இனி ஒரு பிறவி வேண்டாம். இந்த எண்ணம் உங்கள் அறிவுக்குள்ளே எப்போ தோணுதோ அப்போ தாங்க தேடுதல் வேட்டையை தொடங்குவோம். எது? நான் வந்ததும் வாழ்ந்து கொண்டிருப்பதும் வந்து இருந்து சாப்பிட்டு தூங்குறதுக்கெல்லாம் வரல. நான் வந்த வேலை ஒன்று இருக்கிறது, எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நோக்கி நான் ஓட வேண்டும் என்ற வேட்கை ஒரு சிலருக்குத்தான் பிறக்கிறது, எல்லோருக்கும் பிறப்பதில்லை. அந்த எண்ணம் யாருக்கெல்லாம் வருதோ அவங்க தான் தெய்வத்தை தேடத் தொடங்குறாங்க. நான் யார் என்ற வேட்கையில் தேடத் தொடங்குறாங்க. அப்படி தேடுபவனுக்கு இந்த சித்தாந்த சாத்திரங்கள் அவனுடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுக்கின்ற கற்பக விருட்சமாக இருக்கிறது. எனவே இந்த நூல்
ஆயிரம் கேள்விகளுக்கு விடை தருகிற நூலாக இருக்கிறது. இப்போ நான் சொன்ன பாட்டில் நுட்பமான செய்தி இருக்கிறது. பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. இன்றைக்கே இந்த பாட்டு புரிஞ்சிடாது, காதில் போட்டு வைக்கிறேன், பின்னாடி வரும்போது பார்த்து கொள்ளலாம். இறைவன் இருக்கும்போது உயிர் இருந்தது, உயிர் இருக்கும்போதே ஆணவம் இருந்தது, மாயை கண்மம் என்பது தனித்தனியாக இருந்துச்சு. இப்போ இறைவன் என்ன பண்ணால் மாயையிலிருந்து உலகத்தை தோற்றுவித்து உடம்பை தோற்றுவித்து இந்த உயிரை கொண்டு வந்து கூட்டினான். கூட்டும்போது வினை என்ற ஒன்றை கூட்டுறான். இந்த இடத்துல நமக்கு சிக்கல் ஒன்று இருக்குதுங்க, நான் இப்போ அதை தொடலை, அது என்னன்னே உங்களுக்கு நான் சொல்லலை. வினை என்ற ஒன்றை கூட்டினான். கூட்டிய போது இப்போ ஆணவம் கண்மம் மாயை என்று 3 மல சம்பந்தம் நம்மகிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம பிறந்து இறந்து உழன்று கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிலையில் இந்த உயிர் தான் விரும்பினால் இறைவனை சென்று சேருமான்னு கேட்டால் உயிர் விரும்பினால் சென்று சேர இயலாதுன்ட்டார். 3வது வரி அதான் 2 வரிக்கு நான் பொருள் சொல்லிட்டேன். பதி பசு பாசம் என பகர் மூன்றில், பதி பசு பாசம் என பகர் மூன்றில் பதியினை போல் பசு பாசம் அனாதி. 2 வரி முடிஞ்சிச்சு. 3வது வரி என்ன சொல்லுது? பதியினை சென்று அணுகா பசு பாசம். இந்த பாசமும் பசுவும் பதியாகி இறைவனை சென்று அணுகா, இது போய் சேராது. சரி, உயிர்கள் இறைவனை போய் சென்று சேராதுன்னு சொன்னால் முத்தி என்பது எவ்வாறு? இறைவனோடு களத்தில் தானே முத்தின்னு சொல்கிறோம். அப்போ இந்த உயிர் இறைவன்கிட்ட போகாதா? போகாதுங்கிறாரு. என்னங்க திருமூலர் இப்படி சொல்லி போட்டாரே அப்படின்னார். 4வது வரி கவனிக்கணும். ஏன் அந்த வரி தான் சூக்குமன் சொன்னார். நீ முயற்சி பண்ணி போனேன்னா பிடிக்க முடியாது, ஆனால் அவனாக இறங்கி வந்தால் உன்னை பிடிச்சிக்குவான்னார். பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. நீ பாசத்தோடு இருக்கிற இல்லையா? பதியாகி இறைவன் நீ அவனை முயற்சி பண்ணிப்பார், பிடிக்க முடியாது. ஆனால் அவன் உன்னை நோக்கி வந்தான்னா, இங்கே இருக்கிற இறைவன் உன்னை நோக்கி வரும்பொழுது நீ அவனை பற்றி பாசத்திலிருந்து விடுதலை பெற்று விடுவாய். எனவே அவனை அவன் அருளாலே தான் வணங்க இயலுமே அன்றி உன் அறிவால் வணங்க இயலாது என்றது சித்தாந்த சாத்திரத்தின் நுட்பம். அப்போ இறைவனை எப்போ வணங்கலாம்? நான் வணங்குகிறேன், நான் வணங்குறேன்னா வணங்க முடியாது. அவன் அருள் துணை இருக்குமானால் அவன் அருளாலே அவனை வணங்கலாம். அதை தான் இந்த கையில் இருக்கிற மொத்த செய்தியும் அதான் சொல்லுது. இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமினர், 5 விரல் 5 உண்மை சொல்லுதுனர். 5 விரலில் சைவ சித்தாந்தம் இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்படின்னா ஒரு சின்னம், இப்படின்னா ஒரு சின்னம், இப்படின்னா ஒரு சின்னம் தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாயா, நல்லா தெரியும். இப்படி ஒரு முத்திரை இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? இதற்கு பெயர் சின்முத்திரைன்னு பேர். அதெல்லாம் நிறைய பேர் காசு கொடுத்து சொன்னாங்க, தெரிஞ்சுக்கிட்டோம். இது எங்களுக்கு தெரியலன்னர். பாருங்கள், இது இறைவன், இது உயிர். அவனை அவனுடைய அருள் கொண்டு அவன் தாள் வணங்கினால் நம்மகிட்ட இருக்கிற பாசம் 3ம் நீங்கி நிற்கும். இது நீங்கள் இப்போ இந்த கையை வச்சுக்குங்க. இந்த பெருவிரலை அசைக்காமல் இந்த சுட்டு விரலை பெருவிரலோடு சம்பந்தப்படுத்த முடியுமான்னு பாருங்கள். வீட்டில் போய் முயற்சி பண்ணி பாருங்களேன். ஏன் இந்த விரலை அசைக்கவே கூடாது, ஆனால் இந்த விரல் தொடணும். தொடுமான்னு பாருங்கள். இது நகர்ந்தால் தான் இது போய் அதை தொடும். இது நகரலைன்னா தொட முடியாது. அப்போ என்ன தெரியுது? அவன் நம்மை நோக்கி வரவில்லைன்னா நாம் அவனை போய் பற்ற முடியாது என்பது சைவ சித்தாந்தம். இதுதான் அடிப்படை. அப்போ இந்த 3 செய்தி இருக்கு பாருங்கள், பதி பசு பாசம். இந்த 3 பொருளை பற்றி ஒரு ஒன்வேர்ட் ஆன்சர் ஒரே வரியில் புரிஞ்சுக்கணும். என்னது? குறித்து வச்சுக்குங்க. பதி தானே அறிவது. பதினா என்ன? தானே அறிவது. யாராவது போய் அவருக்கு யாரும் சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை, சொல்லாமலே தெரிஞ்சுக்கிறவன்னு அர்த்தம். தானே அறிவது. அடுத்தது பசு, அறிவித்தால் அறிவது. பசு அறிவித்தால் அறிவது.
3 பாசம். அறிவித்தாலும் அறியாது. 3 சொல்லு, 3க்கும் ஒன் வேர்ட் ஆன்சர் மட்டும் சொல்லியிருக்கிறேன். பதி தானே அறிவது, பசு அறிவித்தால் அறிவது, பாசம் அறிவித்தாலும் அறியாது. இப்போ இறைவனுக்கு இலக்கணம் தானே அறிபவன். இப்போ நாம் போய் அவர்கிட்ட போய் கோயிலுக்கெல்லாம் போனோம்னா அர்ச்சனை சீட்டு வாங்கி பேர், நட்சத்திரம், ராசி, அப்புறம் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் எழுதி அப்புறம் கொடுத்துட்டு அப்புறம் ரொம்ப கவனிப்பாக பார்த்துட்டே இருக்கணும். ஏன் எல்லா பேரும் சொல்கிறாரான்னு பார்க்கணும் இல்லையா? அப்படி சொல்லி முடிச்சோடனே அப்பாடா அப்புறமேல் சொல்கிறார் பாருங்க, சகல ஐஸ்வர்ய இஷ்ட காமிய வியாபார விருத்தி, அப்புறம் இன்னும் வாகன விருத்தி அப்படின்னு அப்படியே ஒரு பட்டியல் போட்டோடனே 10 ரூபா போடலான்னு நினச்சோம், 100 போட்டுருவோம். அந்த சொல்ல 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 உங்களுக்கு அப்படியே இங்கே அப்படியே கிரு 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 கிருன்னு அப்படியே போய்டு மேலே ஏறி நின்றுக்க முடியாது. எல்லாத்தையும் சொல்லிட்டாரே அந்த மனுஷன், சரி போடு 100 போடு அப்படி போட்டுருவோம். இது சும்மா புரிஞ்சுக்கிறக்கா சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம், உங்கள் பாடு. சரி, இப்போ அவர்கிட்ட போய் இந்த சீட்டை வாங்கி இதெல்லாம் எழுதி கொடுத்தா தான் அவருக்கு நான் யாருன்னு தெரியும்னா அவர் கடவுளாயா? நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த கேள்வியை ரொம்ப சிந்தனையோடு கேட்கணும். நீங்கள் சீட்டை எழுதி கொடுத்து நான் வந்திருக்கிறேன் என்று நீ அவன்கிட்ட சொன்ன பிறகு தான் அவன் அறிந்து கொள்வான் என்றால் அவன் கடவுள் அல்ல. ஏன்? அவனுக்கு இலக்கணம் என்ன தெரியுங்களா? நான் யார் என்பதை நான் சொல்லாமலேயே தெரிஞ்சுக்கிறவனுக்கு பேர் தான் இறைவன்னு பேர். அப்போ நாங்கள் போய் பக்கத்தில் நின்னோடனே அவர்கிட்ட எப்படி நிற்கும்? ஒரு ஏஐ ஸ்க்ரீன் வந்து நிற்கும், நான் யாருன்னு மொத்த ஸ்க்ரீனும் அவர் கண்ணுக்கு முன்னே நிற்கும். ஓ நீதானாடா வா, அப்படி இருக்கிறவனுக்கு பேர் தான் கடவுள்னு பேர். அதை விட்டு போட்டு துண்டு சீட்டை எழுதி கொடுத்து நான் யாருப்பா நீ, சீட்டை பாருங்கள் சார், எழுதி கொடுத்துக்க பாருங்கள், ஓ நீதானா அது, அப்படி அறிபவனுக்கு பேர் கடவுள் என்று பேர் அல்ல. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? இனிமேல் இந்த சீட்டு எழுதி கொடுத்து நம்ம யாருன்னு சொல்ல வேண்டிய வேலையெல்லாம் இல்லை. நீங்கள் போய் நின்னாவே சாமி தெரிஞ்சுக்குவாருன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். ஏன்? இந்த சீட்டு எழுதி கொடுக்குற மயக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துடுவோம் நம்ம. சரிங்களா? இறைவன் நீங்கள் போய் நின்னா போதுங்க, அவனுக்கு எல்லா ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சு நிற்கும். எதுக்கு வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம் எல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் நான் சொல்லணுங்கிறதுக்காக 2 பாட்டை பாடி நம்ம கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி, சாமி எனக்கு கொஞ்சம் கண்டுக்கவே மாட்டேங்கிறேன், கொஞ்சமாவது கண்டுக்கையா அப்படின்னு ஒரு பாடிட்டு வரணும்னு வச்சுங்க. அப்போ இறைவன் தானே அறிபவர், இது அவனுடைய அறிவின் லட்சணம். என்னுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா அறிவித்தால் அறியும். இதில் மறந்துடக்கூடாது, இந்த அறிவித்தால் அறிகிற அறிவு அறிஞ்ச மாத்திரத்தில் அப்படியே இருக்காதுங்க, அடுத்த வினாடி மறந்து போயிடும். இது நாளைக்கு வகுப்பில் கேட்டால் தெரியும். ஏன்? போன வகுப்பில் என்ன சொன்னோம்? கேட்ட மாதிரியே தான் சார் இருந்துச்சு. என்ன சொன்னீங்க? என்னமோ சொன்னீங்கன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் என்னன்னு சொல்ல தெரியல. இப்போ வீட்டுக்கு போகணுன்னு உங்களை கேட்பாங்க. ஏன்? என்னமோ சித்தாந்த வகுப்பு போகிறேன், காலையில் 10 மணிக்கு போய் 4 மணி கேட்டுக்கிறேன். என்ன கேட்ட சொல்லு, அது ஏன் கேட்குறீங்க? அவர் நிறையா சொன்னார், எதையாவது ஒன்று சொல்ல, அதையே நிறையா சொன்னார், எனக்கு வரமாட்டேங்குது. ஏன்? மறந்து போச்சு. இங்கிருந்து வீட்டுக்கு போகிறக்குள்ளே மறந்து போயிடும். அதனால தான் நாங்கள் தைரியமாக பாடம் நடத்துகிறோம். நீங்கள் மறந்து போயிடும், நீங்கள் புதுசாக வந்து கேட்பீங்க, நாங்கள் சொன்னதையே சொல்லிகிட்டு இருப்போம். எங்களுக்கு வேலை முடிஞ்சு வச்சு பாருங்கள். நீங்கள் புதுசாக கேட்குற மாதிரியே கேட்டிருப்பீங்க, நாங்கள் பழசத்தான் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படின்னால எங்களுக்கு கவலை இல்லாமல் நாங்களும் பாடம் நடத்திட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அறிவின் லட்சணம் என்னென்னா அறியும் மறக்கும், திருப்பி அறியும் மறக்கும். அப்போ நம்ம அறிவு எப்படிப்பட்டதுன்னா அறிதலும் மறத்தலும் நம் அறிவின் இலக்கணம். மறந்துடுவோம், கொஞ்சம் தொட்டால் ஞாபகம் வந்துடும், மறுபடியும் தொட்டிங்கன்னா வந்துருச்சு, நான் இருங்க நான் சொல்கிறேன் அப்படி சொல்லுமா இல்லையா? அது மாதிரி வந்துடும். சரி, அப்போ மறத்தலும் அறிதலும் நம் அறிவின் லட்சணம். அந்த அறிவித்தால் அறிதல் என்பதை மறந்துடக்கூடாதுங்க. நம் அறிவு அறிவித்தாத்தான் அறியும். நாமே அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு எந்த காலத்தும் இல்லை, எந்த காலத்தும் இல்லை. சரி, பாசத்துக்கு இலக்கணம் என்ன? அறிவித்தாலும் அறியாது. உங்களுக்கு புரியுறக்கா நான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி முதல் வகுப்பு, இன்னொரு 23 வகுப்பு நாம்
பாடம் நானும் சொல்லித்தான் ஆகணும், நீங்களும் கேட்டுத்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, 24வது வகுப்பில் ஏதாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன்னு வச்சுக்குங்களேன். இப்போ சொன்னதாவது சொல்ல முடியுமா? பதி தானே அறிவது, பசு அறிவித்தால் அறிவது, பாசம் அறிவித்தாலும் அறிய. இதையாவது சொல்லுவோமா? சொல்லாமா? எப்போ? 24வது வகுப்பில், நாளைக்கு இல்லை, 24 வகுப்பில் சொல்லுவோமா? சொல்லுவோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பிக்கையிலே வச்சுக்குவோம். வீட்டுக்கு போகிற நேரம் அந்த நம்பிக்கையோடு போவோம். அதனால் சொல்லுவோம். சரி, ரைட். அப்போ நேற்று வரைக்கும் நமக்கு அது தெரியாது. இன்றைக்கி சொன்னதுனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு 24 வகுப்பு கழித்து நான் கண்டிப்பாக சொல்லுவேன். சரி, இப்போ 24வது வகுப்பில் நீங்கள் பதி என்றால் தானே அறிவது, பசி என்றால் அறிவித்தால் அறிவது, பாசம் அறிவித்தாலும் அறியாதது அப்படிங்கும்போது இப்போ பதியை பற்றி பிரச்சனை இல்லை. அவள் தான் அறிந்தவராட்டே. சரி, நாம் யார்? நிச்சயமாக 24 வகுப்பில் கேளுங்க, நான் சொல்கிறேன். எனவே அறிவித்தா அறிவும். சரி, இப்போ 24 வகுப்பு இந்த மைக்கும் கேட்டுட்டு தானே இருந்துச்சு. கேட்டுச்சா? உங்களை விட ரொம்ப க்ளோஸாக இருந்தால் தான் கேட்குதுன்னு. சரிங்களா? இந்த மைக்கிட்ட 24வது வகுப்பில் வந்து பதினா என்ன, பசுன்னா என்ன, பாசம்னா என்னென்ன அதான் பதில் சொல்ல போகுது. கம்முன்னு தான் அது இருக்க போகுது. நானும் கம்முன்னு தான் இருக்கணும். ஏன்? எத்தனை சொன்னாலும் இதுக்கு தெரியாது. ஏன்? அதுதான் பாசம். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கி புரியலினாலும் 24 வகுப்புக்குள்ளாவது புரியும் இல்லையா? அதுதான் பசு. எனவே என்றாவது ஒரு நாள் புரிவது பசு, எப்பவுமே புரியாதது பாசம். இவ்வளோதாங்க. இறைவனுக்கு அவன் எப்போதுமே அறிந்தவாறு இருப்பவன். அவனுக்கு புதுசாக அறிய வேண்டிய அவசியம் அவனுக்கு எதுவுமே இல்லை. எந்த டெக்னாலஜிக்கும் அவன் முன்னோடி, எல்லா பழமைக்கும் அவன் பழமையானவன். அதான் முன்னை பழம்பொருளுக்கும் முன்னை பழம்பொருள், பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பற்றியன். புதுசுக்கு புதுசாக நிற்பான், பழசுக்கு பழசாக நிற்பான். அதாங்க இறைவனுக்கு இலக்கணம். அப்போ இன்றைய வகுப்பில் நாம் என்ன தெரிஞ்சுக்கலான்னு கேட்டால் 3 சொல்லுக்கு பொருள் தெரிஞ்சிருக்கிறோம். பதி தானே அறிவது, பசு அறிவிக்க அறிவது, பாசம் அறிவித்தாலும் அறியாது. இந்த அறிவிக்க அறிவது என்பதை உங்களால் ஏற்றுக்க முடியுதா? நாம் அறிவித்தாதான் அறிந்து கொள்வோம் அப்படிங்கிறத உங்களால் புரிந்து கொள்ள முடியுதான்னு பாருங்கள். ஒருவேளை யாருக்காவது அந்த இடம் கொஞ்சம் புரியாமல் இது இருந்துச்சுன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னால் புரிஞ்சுக்கலாம். அதாவது இன்றைக்கி சென்னையில் ஸ்டான்லி மருத்துவமனையில் மருத்துவ இதில் வந்து மகப்பேறுக்குரிய பகுதி. இன்றைக்கி ஒரு 10 குழந்தைகள் மருத்துவமனையில் பிறந்திருக்கின்றன. 10 தாய்மார்கள் இருக்கிறாங்க. 10 குழந்தைகள் 10 தாய்மார் இருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு தாய் நம்பர் போட்டு வச்சிடும். 1 2 3 4 10 நம்பர் போட்டு வச்சிடலாம். 1ஆம் நம்பரில் இருக்கிற தாயை அழைத்து வந்து 10 தொட்டில் 10 குழந்தை இருக்குது. அம்மா இது எது உன் குழந்தைன்னு கேளுங்க. அப்படியே ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே வரும். 10மே எனது மாதிரியே தெரியுதுன்னு சொல்லும். ஆனால் கண்டிப்பாக 10 குழந்தைக்கு தாயாக முடியாது. இப்போ என்ன பண்ணால் எதுன்னு தெரியலன்னு அம்மா மயங்கித்தான் நிற்கணும். அம்மானால் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்கிறது உண்மை. நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரி, இப்போ இந்த அம்மாவை கொண்டு அங்கே விட்டுடுவோம், அங்கேயே இருக்கட்டும், மயக்கத்தில் இருப்பாங்க. இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் 10 தாய்மார்த்தையும் கொடுத்து எது உங்கள் அம்மான்னு கண்டுபிடிக்க சொன்னால் கண்டுபிடிக்குமா என்ன? தெரியாது. இந்த தாய்க்கு இதுதான் குழந்தைன்னு தெரியாது, இந்த குழந்தைக்கு அதுதான் தாயின்னு தெரியாது. இப்போ யார் சொல்லணும்? அந்த மருத்துவத்துறையில் இருக்கிற மருத்துவர் அல்லது செவிலி தாய் என்று சொல்லக்கூடிய அவள் தான் சொல்லணும். இந்த அம்மா இதான் குழந்தை, என் கண்ணே அப்படின்னு அந்த குழந்தைய வாரி அணைத்து நெஞ்சம் நெக்கு உருக பால் ஊட்டி அந்த தாய் வளர்த்து வருகிறார். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம், அது முகம் பார்க்கறதுக்கு ஒரு 3-4 மாதம் ஆயிரும். கொஞ்சம் கொஞ்சமாக முகம் பார்த்து ஆரம்பித்து பண்ணோடனே அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. நீங்கள் சொல்லாமல் இருங்க பார்க்கலாம். ஏன்? நீங்கள் சொல்லலைன்னா வேறு யாராவது அம்மான்றும். அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்? அம்மா பாரு, கையை தட்டி நான் தான் உனக்கு அம்மா
அப்படின்னு சொல்ல அது வாயை கவனிச்சிருக்கு. அம்மா 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 அது அப்படியே கண்ணில் பார்த்து அறிவில் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஓ நீ தான் அம்மாவாட்டிருக்குது அப்படி முதல்ல நீங்கள் சொல்லி சொல்லி பழகி முதல்ல இந்த தாய் என்ன பண்ணுறா, அந்த குழந்தை இடத்துல உனக்கு நான் தான் அம்மா என்று அறிமுகப்படுத்துகிறாள். மறந்துடக்கூடாது. தாய்க்கு யார் அறிமுகப்படுத்தினா? செவிலி தாய் அறிமுகப்படுத்தினா. இந்த தாய்க்கு செவிலி தாய் அறிமுகப்படுத்தி கொடுத்தாள். இந்த குழந்தைக்கு தாய் என்ன பண்ணுகிறா, தானே அறிமுகமாகிறா. அம்மா பாரு அம்மா பாரு அம்மா பாரு. இப்போ அம்மா பார்த்து பழகிருச்சு. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாவை பாரு. இந்த அம்மா தான் யாரை காட்டணும், அப்பா காட்டணும். வேறு யாருக்கும் அந்த ரைட்ஸ் கிடையாதுங்க. அவங்க தான் காட்டணும் இல்லையா, அவங்க தான் காட்டணும். இப்போ அப்பா காட்டியாச்சு. இப்போ இந்த அப்பா என்ன பண்ணுவார், ஆசிரியன் என்கிற குருநாதனை காட்டணும். அப்போ தாயின் கடமை தன்னை அறிமுகப்படுத்தி கொள்வது, தன் கணவனை அல்லது குழந்தையின் தந்தையை அறிமுகப்படுத்துவது. அதோடு முடிஞ்சிச்சு அம்மா வேலை. அப்பாவுக்கு என்ன வேலை, ஆசிரியனை அறிமுகப்படுத்துவது. ஆசிரியருக்கு கொண்டு காட்டி இவர்தான் அவன் ஆசிரியர்னு காட்ட வேண்டியது அப்பாவின் கடமையாயிற்று. ஆசிரியனுக்கு என்ன கடமையாச்சு, இதுதான் உன் தெய்வம் என்று காட்ட வேண்டியது ஆசிரியர் கடமையாயிற்று. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுது. இதுதான் அப்பா, இதுதான் அம்மா, இதுதான் ஆசிரியர், இதுதான் தெய்வம். எந்த இடத்திலும் நாமே தெரிந்து கொள்ளவில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். ஒவ்வொரு இடத்திலும் அறிவிக்கத்தான் அறிந்தோம் என்பதை மறந்துடக்கூடாது. எல்லாமே அப்படித்தான். அறிதல் எப்படி நடக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தானே நடக்கிறது. ஆம், கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்குது. இப்போ நம்ம தமிழ் படிக்கிறோம். இப்போ நியூஸ் பேப்பரை கையில் கொடுத்தா 5வது நிமிஷம் மொத்த பேப்பரையும் படித்து முடிச்சு கீழே வச்சுருவோம். அதே நாம் தான் 1ஆம் வகுப்பு படிக்கும்போது அ ஆ இ 1 வருஷம் படித்தோம். எது, இந்த 12 எழுத்து படிக்கிறதுக்கு 1 வருஷம் படித்தோம். அடுத்தது 2ஆம் வகுப்பு வந்தோம். அம்மா, ஆடு, இலை, ஊசி அப்படி படிக்கிறதுக்கு 1 வருஷம் போயிடுச்சு. 3ஆம் வகுப்பு வந்தோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். எப்படி படித்தோம் ஞாபகம் இருக்குது பாருங்க. ஒவ்வொரு எழுத்தாக படித்தோம், அப்புறம் ஒவ்வொரு சொல்லாக படித்தோம். அறம், அப்புறம் அம்மா, ஆடு. அது எப்படி படித்தோம், பொம்மை போட்டிருக்கோம். அம்மானா பொம்மை போட்டிருக்குங்க. அம்மானு எழுத்துக்கூட்டில் படிக்க மாட்டோம். பொம்மையை பார்த்துட்டு இது அம்மா, ஆடு பொம்மை போட்டிருக்கோம். ஆடு ஏதோ குழந்தை எழுத்துக்கூட்டி படிச்சுட்டா என்ன, இல்லை பொம்மையை பார்த்து இது ஆடுன்னு சொல்லிச்சு, அவ்வளோதான். இப்போ அம்மா, ஆடு, இலை, ஊசி, ஏணி அப்படி நம்ம படிக்கிற காலத்தில் ஒரு வாய்ப்பாடு இருந்துச்சு. இப்போல்லாம் வேறு, நமக்கு இன்றைக்கி நாள் டெக்னாலஜி வேறு மாதிரி போயிடுச்சு. அது வந்துடுவோம். அப்போ எழுத்தை படித்தோம், அப்புறம் சொல்ல படித்தோம், அப்புறம் வாக்கியம் படித்தோம். அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம் அப்படி படித்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பத்தியாக 4 வரி 4 வரியாக படித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே டெக்ஸ்ட் முழுக்க படித்தோம். இன்றைக்கி ஒரு 30 பக்க பேப்பரை 10 நிமிஷத்தை படித்து கீழே வச்சாச்சு. எப்படி வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வந்தோமா. அப்படித்தான் இதுவும். இன்றைக்கி பதி, பசு, பாசன்னு 3 சொல்லத்தான் படிச்சிருக்கிறோம். இனி ஒன்றொன்னா படித்தோம்னா மெல்ல 24வது வகுப்பு வரும்போது ஒரு 6 பாடத்தை ஒருவாறு படித்திருக்கான வாய்ப்பு. அதில் எந்த அளவுக்கு திருவருள் நமக்கு கூட்டுகிறதோ அந்த அளவில் இந்த நூலை ஒருவாறு படித்து சிந்தித்து தெளிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்பர்கள் முடிந்தவரை வகுப்புக்கு தவறாமல் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா கேட்கத்தான் இந்த பாடம் புரியும். கேட்ட மாத்திரத்தில் ஒருபோதும் புரியாது. நீங்கள் திரும்ப கேட்கணும். வாய்ப்பு இருந்துச்சுன்னா கேட்ட பாடங்கள், இப்போ நான் புத்தகத்துக்குள்ளே போகலை, ஒருவேளை புத்தகத்தில் போயிருந்தால் அந்த பாடத்தை ஒரு தடவை எடுத்து திருப்பி படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நினைவில் தங்கும். இல்லைன்னா உங்களோடு வந்திருக்கிறவங்ககிட்ட இதை பற்றி 2 வார்த்தை பேசணும். இன்றைக்கி நம்ம வகுப்பு போனோமே, இந்த இடத்துல ஒன்று சொன்னார், எனக்கு அது புரிஞ்சிருச்சு, உனக்கு புரிஞ்சுதா, இல்லை எனக்கு இந்த இடம் புரியல, உனக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்னு கொஞ்சம் கலந்துரையாடல் பண்ணிங்கன்னா உங்கள் அறிவுக்குள்ளே சித்தாந்த சாத்திரத்தின் அறிவு தங்கி நிற்கும். எனவே படிப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பதை பற்றி சிந்தித்தீங்கன்னா இந்த அறிவு வளர்வதற்கு மிகவும் துணையாக இருக்கும் என்பதை சொல்லி அடுத்த வகுப்பு நாம் நூலுக்குள்ளே போக போகிறோம்.
உண்மை விளக்கம் என்கிற நூலை அடுத்த வகுப்பில் தொடங்கும் போதே நூலில் செல்லக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் என்பதை சொல்லி, இந்த நாளில் இந்த வாய்ப்பை தந்த குருவருளையும் திருவருளையும் நீள நினைந்து நம்முடைய இயக்குனராகிய சென்னியப்பனார் ஐயா அவர்களையும் மணிவாசக மன்றத்தினுடைய அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களையும் வணங்கி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் ஒரு முறை உங்கள் திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, அடுத்த வகுப்பு வரும்போது வருகை பதிவை அவசியம் பதிவு செய்யுங்க. முடிந்தவரை வகுப்புக்கு விடுபடாமல் வருவதற்கு முயற்சி செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டி நிறைவு செய்கின்றேன். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னானுடைய சிவனி போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.